start this class. Good evening. Good evening. Good evening. இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேசிக்ஸ் ஜியோகிராஃபி இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரைட். அதில் வந்து யூனிவர்ஸ், அதுக்கப்புறம் வந்து எப்படி எர்த் ஃபார்ம் ஆச்சு, யூனிவர்ஸ் ஃபார்ம் இருக்கக்கூடிய தியரிஸ் என்னெல்லாம், பிக் பேங் தியரி அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் we have started this concept of geomorphology. எர்த்தோடைய மூமெண்ட்ஸ் பத்தி படிச்சோம், எர்த் குவேக் பத்தி படிச்சோம், எர்த்தோட இன்டீரியர்ல என்னெல்லாம் இருக்கு, கிரஸ்ட், மேண்டில், கோர், இதை பத்தி எல்லாம் படிச்சோம் ரைட். அண்ட் ஆஃப்டர் தட் we have studied about mountains, volcanoes, அதுக்கப்புறம் வந்து some points regarding tsunamis, இதெல்லாம் பார்த்தாச்சு. And in this class we are going to discuss about this rocks, right? Shall we start or shall we wait for few more minutes? Yeah, people are joining. Let's start now. Okay, let's start with this rocks. The rocks la வந்து three types இருக்கு right. The first one is that igneous rocks, and the second one is that sedimentary rocks, and third one will be metamorphic rocks. Igneous rocks வந்து இந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியாச்சு ரைட். ஒரு ஓவர்வியூ மட்டும் கொடுத்துட்டு let's jump into sedimentary rocks. And we know that volcano இருக்கு அப்படின்னா இதுல கீழே வந்து there will be molten rocks right. அந்த molten rocks நம்ம என்ன நேம்ல சொல்றோம் அப்படின்னா it is named as magma ரைட். இந்த magma வந்து லிக்விட் ஃபார்மேட்ல இருக்கும். அது எல்லாமே வந்து ராக் மெட்டீரியல்ஸ் வந்து molten ஃபார்மேட்ல இருக்குது. இப்போ இந்த magma வந்து volcanoes வழியா வெளியே வரும்போது it will be called as earth surfaceக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த magmaவை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா லாவாங்கிற நேம்ல சொல்றோம் ரைட். இப்போ இந்த லாவால இருந்தும் மேக்மால இருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ராக்ஸ் தான் வந்து இக்னீஷியஸ் ராக்ஸ் ரைட். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகக்கூடிய ராக்ஸ் வந்து இக்னீஷியஸ் ராக்ஸ். ஸோ அதை நம்ம இது என்னன்னு சொல்றோம் அப்படின்னா we are calling it as primary rocks ரைட். Now இப்போ இந்த இக்னீஷியஸ் ராக்ஸ் வந்து எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுதோ அதை பொறுத்து it will be classified into two types right. First one will be intrusive igneous rocks right. Intrusive igneous rocks, and second one என்ன அப்படின்னா extrusive right. இப்போ அந்த மேக்மா வந்து எர்த்தோட இன்டீரியர்லயே வந்து பெரிய பெரிய ராக் ஃபார்மட்ஸா ஃபார்ம் ஆகும்போது it is called as intrusive igneous rocks. இதே இது அந்த லாவா வருது இல்லையா volcanoesல இருந்து வெளியே வந்து எர்த் சர்ஃபேஸ்ல ஃபார்ம் ஆகுது அப்படின்னா then it is called as the extrusive igneous rocks right. இப்போ இன்டீரியர் ஆஃப் எர்த்ல ஃபார்ம் ஆகுறது வந்து இது ரொம்ப ஸ்லோவா தான் கூல் டவுன் ஆகும் ரைட். பிகாஸ் அந்த இடத்துல ஆல்ரெடி வந்து ஹை டெம்பரேச்சர் இருக்கும், டெம்பரேச்சர் டிஃபரன்சஸ் எல்லாம் இருக்கு. இதனால எர்த்துக்குள்ள ஃபார்ம் ஆகக்கூடிய ராக்ஸ் வந்து இட் வில் பி ஃபார்மிங் இன் அட் வெரி ஸ்லோ ரேட். அதனால நமக்கு பெரிய பெரிய பிளாக்ஸ் தான் அந்த ராக்ஸ் வந்து இருக்கும் ரைட். அண்ட் இதே எக்ஸ்ட்ரூசிவ் ராக்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து லாவாவா வெளியே எரப்ட் ஆனதுக்கு அப்புறமே இட் வில் பி ஸ்டார்டிங் டு கூல் டவுன். அது கூல் டவுன் ஆகி ராக் ஃபார்மேட்ல வரதுனால ரிலேட்டிவ்லி இப்போ இன்ட்ரூசிவ் ராக்ஸ்க்கும் எக்ஸ்ட்ரூசிவ் ராக்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ்ல வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் ரைட். திஸ் இஸ் ரிகார்டிங் திஸ் இக்னீஷியஸ் ராக். லெட்ஸ் see this. எஸ், இது வந்து லாவால இருந்து மேக்மால இருந்து ஃபார்ம் ஆனதுனால இது நம்ம பிரைமரி ராக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இது ரொம்ப ஜாஸ்தி டெப்த்ல இருக்கிறதுனாலையும் அந்த கூல் டவுன் ஆகக்கூடிய ப்ரொசீஜர் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கிறதுனாலையும் இதோடைய மெட்டீரியல் கிரைன்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் ரைட். பெரிய பெரிய பிளாக்ஸா தான் நமக்கு இந்த intrusive igneous rocks வந்து கிடைக்கும் ரைட். Some of the examples of this igneous rocks are they are granite, gabbro, and pegmatite, basalt right. இது எல்லாமே igneous rocksக்கான எக்ஸாம்பிள். You just remember this granite and basalt. அண்ட் இப்போ வந்து igneous rocksக்கு ரெண்டு டைப் பார்த்தோம்னா ஒன்று வந்து intrusive rocks, இன்னொன்று வந்து extrusive rocks. Intrusiveன்றது வந்து எர்த்குள்ள ஃபார்ம் ஆகுறது இன்டீரியர் ஆஃப் எர்த்ல. இட் இஸ் ஒன் such example is that granite. அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ராக்ஸ்க்கான எக்ஸாம்பிள் வந்து இட் இஸ் பசால்ட். பசால்ட் எங்க இருக்கு அப்படின்னா இட் இஸ் இன் தி டெக்கன் ட்ராப்ஸ் ரைட். அண்ட் இக்னிஷியஸ் ராக்ஸ் வந்து ரொம்ப ஹை டெம்பரேச்சர்ல இது ஃபார்ம் ஆகுறதுனால தீஸ் ஆர் அசிடிக் இன் நேச்சர். அண்ட் இது வந்து பேசிக் ராக்ஸ் விட இது கொஞ்சம் லைட்டர் இன் கலர்ல இருக்கும். அண்ட் டென்ஸ் ஆல்சோ இட் வில் பி குவைட் லெசர் ரைட். திஸ் இஸ் ரிகார்டிங் இக்னிஷியஸ் ராக்ஸ். இப்போ இந்த எந்த இடத்துல இந்த கூலிங் டவுன்ங்கிற ப்ராசஸ் நடக்குதோ அதை பொறுத்து நம்ம இது ரெண்டா பார்க்கிறோம் ரைட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தட் intrusive rocks. intrusive rocksக்கான இன்னொரு நேம் வந்து plutonic rocks. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் extrusive rocks. அதுக்கான இன்னொரு நேம் தான் இந்த volcanic ரைட். நவ் இப்போ இந்த மோல்டன் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, இது வந்து சில டைம்ல இது என்ன ஆகாது அப்படின்னா எர்த்துடைய சர்ஃபேஸ்க்கு ரீச் ஆகாம இன்டீரியர் ஆஃப் எர்த்லேயே வந்து இட் வில் பி கெட்டிங் கூல் டவுன் ரைட். ஸோ அதனாலதான் இது எப்படி இருக்கும் அப்படின்னா it will be in big crystals. And one such example is that granite rocks. We have discussed this elaborately in our previous class right. volcanosல இதை பத்தி நம்ம தெளிவா பார்த்திருக்கோம். அண்ட் அப்படி இருக்கக்கூடிய பெரிய பிளாக்ஸ்க்கு பேர் தான் வந்து batholith right. And based on the shape there are many types right. lacolith and lacolith, phacolith ன்னு சொல்லிட்டு நிறைய லித்ஸ் வந்து நம்ம பார்த்திருக்கோம். And you just refer those classes right.
அண்ட் நேற்று கிளாஸ் அது பார்த்தாச்சு, அதனால ஐம் ஜஸ்ட் ரிவைசிங் இட். நெக்ஸ்ட் இஸ் தட் எஸ் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இன்க்ளூசிவ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ், இதுக்கு ரெண்டுக்கும் இன்டர்மீடியேட்டா இருக்கிற ராக்ஸ் தான் வந்து இந்த ஹைப்பப்சைல், ரைட்? HYPABYSSAL, ரைட்? ஹைப்பப்சைல் ராக்ஸ் இல்ல அப்படின்னா டைக் ராக்ஸ், இல்ல இன்னொரு நேம் என்ன அப்படின்னா தட் இஸ் சப் வல்கனிக் ராக்ஸ். இது எக்ஸாக்டா எர்த் கிரஸ்ட்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டெப்த்ல பிரசன்ட் ஆயிருக்கும், ரைட்? ஷாலோ டெப்த்ல இருக்கும் ரிலேட்டிவ்லி. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் பேஸ்ட் ஆஃப் அந்த ராக் இருக்கு இல்லையா, அந்த ராக்குடைய கெமிக்கல் காம்போசிஷன், லைக் அதில் ஆசிட் ஃபார்மேஷன் அதெல்லாம் பேஸ் பண்ணி we are classifying into acid rocks and basic rocks, right? And this is economic significance. We have completed till இது வரைக்கும் நம்ம நேற்று கிளாஸ்ல பார்த்துருக்கோம். லெட்ஸ் கண்டினியூ வித் திஸ் sedimentary rocks. இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ப்ரீவியஸ் கிளாஸ்ல? till now volcanoes, mountains, இல்ல அதுக்கு முன்னாடி கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி அதெல்லாம் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லைன்னா நோன் ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஆக்சுவலா வந்து இந்த வீக்குக்கான ஷெட்யூல் என்ன அப்படின்னா ஜியோமார்ஃபாலஜி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். மொரலஸ் வில் பி கம்ப்ளீட்டிங் திஸ், ரைட்? நெக்ஸ்ட் வந்து கிளைமேட்டாலஜி. அண்ட் பிஃபோர் திவாலி வி நீட் டு ஸ்டார்ட் திஸ் கிளைமேட்டாலஜி. அண்ட் திவாலிக்கு உங்களுக்கு ஒரு 4 to 5 days பக்கம் லீவ் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரிவ்யூ டெஸ்ட் ஃபார் யூ, ரைட்? 10 மார்க்ஸ் இருக்கும். 10 மார்க்ஸ் கொடுக்குறோம். அதுல வந்து நீங்க 10 மட்டும் அட்டெண்ட் பண்ணா போதும். அண்ட் உங்க கன்வீனியன்ஸ் தான். நீங்க நவம்பர் 4க்குள்ள எப்போனாலும் அதை எழுதி சப்மிட் பண்ணிக்கலாம், ரைட்? நாட் ஓன்லி ஜியோகிராஃபி, பாலிட்டி அண்ட் உங்களுக்கு ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லையா, அதுல இருந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ் இருக்கும், ரைட்? ட்ரை டு அட்டெண்ட் தோஸ். திஸ் இஸ் ரிகார்டிங் த டெஸ்ட். அண்ட் ப்ராப்பரா இதுக்கான ஷெட்யூல் வந்து வில் பி டெல்லிங் யூ ஆன் டியூஸ்டே, ரைட்? நெக்ஸ்ட் டியூஸ்டேல அது என்ன ஷெட்யூல், எத்தனை கொஸ்டின் நீங்க எழுதணும் அதெல்லாம் வந்து அப்போ அப்டேட் பண்ணலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் திஸ் sedimentary rocks, ரைட்? as the name says, செடிமெண்ட்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ராக்ஸ்ல வெதரிங் ப்ராசஸ்னால என்ன இருக்கும் அப்படின்னா இந்த பெரிய ராக் மெட்டீரியல் வந்து சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸா வந்து செடிமெண்ட்ஸா மாறி இருக்கும், ரைட்? டியூ டு திஸ் ப்ராசஸ் ஆஃப் கம்பாக்ஷன், ரைட்? கம்பாக்ஷன் என்ன அப்படின்னா அண்ட் இட் இஸ் ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் சம்திங் டென்சர், ரைட்? ஒரு சில பொருட்களையோ இல்ல சில கிரானுவல்ஸ் இல்ல சாயில் பார்ட்டிகல் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே சேர்ந்து அதை டைட்டா பேக் பண்றது, அதுதான் வந்து கம்பாக்ஷன், ரைட்? ஸோ இந்த டெபாசிட்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா பை திஸ் ப்ராசஸ் ஆஃப் கம்பாக்ஷன் இது எல்லாமே வந்து ராக்ஸா வந்து என்ன ஆகும்னா கன்வெர்ட் ஆகும், ரைட்? இதுதான் நம்ம என்ன ப்ராசஸ்னு சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் லித்திஃபிகேஷன், ரைட்? லித்னா ஜென்ரலி இட் ரெஃபர்ஸ் டு ஸ்டோன்ஸ், ரைட்? அண்ட் இந்த மாதிரி டெபாசிட்ஸ் எல்லாமே என்ன ஆகும், இந்த மாதிரி செடிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ராக்ஸா கன்வெர்ட் ஆகுறது தான் வந்து this process called lithification. இதன் மூலமா ஃபார்ம் ஆகிற ராக்ஸ் தான் வந்து we are calling it as sedimentary rocks, right? இப்போ இப்படி டெபாசிட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டெபாசிட்ஸ் எல்லாமே வந்து இது கம்பாக்ஷன் ப்ராசஸ்க்கு வரும். இந்த லித்திஃபிகேஷன் ப்ராசஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா லெட்ஸ் சே இங்க ஒரு அனிமல் வந்து இதோட ஸ்கெலிட்டன் இங்க இருக்கு, ரைட்? ஃபாசில்ஸ் இருக்கு. ஸோ இதுவுமே என்ன ஆகும் அப்படின்னா இதுவும் சேர்ந்து தான் வந்து it will be getting lithified, right? ஸோ ராக்ஸ்குள்ள some fossils of plants, animals also will be there, right? This is under this sedimentary rocks. அண்ட் எர்த்துடைய சர்ஃபேஸ்ல டோட்டலா பார்க்கும்போது வால்யூம் வைஸ் டோட்டலா எர்த்தோடைய கிரஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல 75% வந்து நமக்கு இந்த செடிமெண்ட் ராக்ஸ் வந்து இருந்திருக்கு. பட் இதோட வால்யூம் மட்டும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் 5%, ரைட்? இட் இஸ் வைட்லி ஸ்ப்ரெட், பட் இதோட அமௌண்ட் வந்து இட் இஸ் லிமிடெட், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் இப்போ இப்படி இந்த டெபாசிட்ஸ் எல்லாமே வந்து இந்த லித்திஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு வரும்போது அது கம்பேக்டா வந்து டென்சர் மெட்டீரியலா வந்து மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னா டென்சர் மெட்டீரியல் எல்லாமே வந்து கொஞ்சம் கீழே, ரைட்? இட் வில் பி செடிமெண்டட் லைக் திஸ். இல்ல அப்படின்னா கோர் ஏரியால என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி கெட்டிங் செடிமெண்டட். அண்ட் திக்கர் ரொம்ப தின்னா இருக்கிறது வந்து இட் வில் பி அகெயின்ஸ்ட் தட். இந்த மாதிரி லேயர்ஸா தான் நமக்கு ஃபார்ம் ஆகும், ரைட்? அண்ட் திஸ் இஸ் ரிகார்டிங் this layered or stratified varying thickness, right? Based on the thickness of the deposits அதோடைய layers வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் they are sandstone and shale. These are the types of rocks, sedimentary rocks. And next is that we have referred this tillite. Tilliteங்கிறது என்ன அப்படின்னா tillite என்ன we have referred this continental drift theoryல எவிடன்ஸ்ல நேத்து கிளாஸ்லயும் சொல்லியிருந்தோம். anyone? ஓகே, ஐஸ் டெபாசிட்ஸ்லாம் இருக்குல்ல, கிளேஷியர்ஸ், அங்க என்ன ஆகும் அப்படின்னா மெல்டிங் அதுக்கப்புறம் வந்து திருப்பி ஃப்ரீஸ் ஆகுற இந்த ப்ராசஸ்னால அங்க டெபாசிட் ஆயிருக்கக்கூடிய டெபாசிட்ஸ் எல்லாமே வந்து இட் வில் பி ஃபார்மிங் இன் திஸ் tillite ஃபார்மேட், ரைட்? ஸோ அங்கேயுமே ஃபாசில்ஸ் எல்லாமே என்ன ஆயிருக்குன்னா டெபாசிட் ஆயிருக்கும், அது எல்லாமே கம்பேக்ட் ஆகி நமக்கு செடிமெண்டரி ராக்ஸா இருக்கும், தட் இஸ் tillite. அண்ட் நெக்ஸ்ட் திஸ் திங் லாய்ஸ், ரைட்?
இது என்ன அப்படின்னா டெசர்ட் ரீஜியன்ல இருக்கக்கூடிய சாண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ விண்ட் மூலியமா டெபாசிட்டா இருக்கக்கூடிய செடிமெண்ட்ஸ் தான் நம்ம வந்து லாயஸ்ன்னு சொல்றோம், ரைட்? திஸ் இஸ் ரிகார்டிங் செடிமெண்ட்ரி ராக்ஸ். நெக்ஸ்ட் இஸ் தட் இப்போ எந்த இதுல இருந்து we need to start exactly from here. நேத்து இந்த ஸ்லைடு பார்த்தாச்சு, இதுக்கு முன்னாடி பார்த்த செடிமெண்ட்ரி ராக்ஸ் வந்து we have discussed earlier in yesterday's class. இதுல இருந்து நம்ம பார்க்கறோம், so kindly listen here. இப்போ இந்த மோட் ஆஃப் ஃபார்மேஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த செடிமெண்ட்ரி ராக்ஸ் வந்து செடிமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ராக்ஸா கன்வெர்ட் ஆகுது. ஸோ தெர் ஆர் சம் ப்ராசஸ். என்னென்ன மீன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் மூலயமா இது ஃபார்ம் ஆகுதோ இல்ல மோட் ஆஃப் ஃபார்மேஷன் பேஸ் பண்ணி நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம், ரைட்? ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் இட் இஸ் மெக்கானிக்கலி ஃபார்ம், ரைட்? They are like some of the examples are sandstone, conglomerate, limestone, shale and loess, right? And the second one is that organically formed, that is geyserite, chalk, limestone and coal. And the next one is that chemically formed. We will be discussing one by one here. First one is that mechanically formed, right? Ipo சில மெக்கானிக்கல் ஏஜென்ட்ஸ் லைக் ரன்னிங் வாட்டர், விண்ட், ஓஷன் கரண்ட்ஸ், ஐஸ் இதன் மூலமா மழை ஃபார்ம் ஆகுது அப்படின்னா then it is called as the mechanically formed sedimentary rocks, right? There are two types under this mechanically formed. First one will be arenaceous rock, right? இதுல ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய ராக்ஸ் இருக்கு இல்லையா, அதுல என்னென்ன பார்ட்டிகல்ஸ் அந்த செடிமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா it will be relatively big sized, right? That is one such example is that sandstone. And next one is that argillaceous rocks, right? அப்படின்னா அதுல ஃபார்ம் ஆகக்கூடிய செடிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த செடிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து லைக் இட் வில் பி ஃபைன் கிரெயின், ரொம்ப சின்ன பார்ட்டிகல்ஸா இருக்கும், அது ரொம்ப சாஃப்டா இருக்கும். அண்ட் இட் வில் பி நான் போரஸ், ரைட்? நான் போரஸ்னா வந்து வாட்டர் உள்ள போக முடியாது, அதுதான் நான் போரஸ், ரைட்? போரஸ்னா வந்து வாட்டர் வந்து பெர்குலேட் பண்ணலாம். அண்ட் இப்போ நான் போரஸா இருக்கு அப்படின்னா இட் இஸ் இம்பெர்மியபிள், ரைட்? வாட்டர் வந்து உள்ள அலோவ் பண்ணாது. திஸ் இஸ் ரிகார்டிங் மெடிக்கலி ஃபார்ம்டு செடிமெண்ட், சாரி மெக்கானிக்கலி ஃபார்ம்டு செடிமெண்ட்ரி ராக்ஸ். இதுல டூ டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தட் arenaceous rocks and the second one will be argillaceous rock, right? இதுல ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தட் இங்க வந்து அந்த பார்ட்டிகல்ஸ் will be it is quite a big size, அந்த செடிமெண்ட்ஸ் எல்லாமே பெரிய பெரிய சைஸா இருக்கும். அண்ட் ஆல்சோ there will be more sand. ஸோ இதன் மூலமா ஃபார்ம் ஆகக்கூடிய ராக்ஸ் வந்து இட் இஸ் குவைட் ஹார்ட், ரைட்? அண்ட் இந்த டைப்ல லைக் செகண்ட் டைப் argillaceous ராக்ஸ்ல வந்து ரொம்ப ஃபைன் கிரைண்டான ராக் மெட்டீரியல்ஸ் தான் அதுல இருக்கும், ரைட்? அந்த செடிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அண்ட் இட் வில் பி குவைட் சாஃப்ட் and it will be non-porous, right? And இப்போ இந்த மெக்கானிக்கலி ஃபார்ம்டு இருக்கு இல்லையா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் argillaceous ராக்ஸ், இது வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கிறதுனால it will be easily weathered, right? இது ஈஸியா வெதரிங் ப்ராசஸ் கீழே போயிடும். அண்ட் ஆல்சோ it will be eroded away. One such example is that shale under this argillaceous rocks, right? Is there any doubt here? Mechanically formed sedimentary rocks la? No, ma'am. Okay. Let's continue with this. Next one will be organically formed. No, chemically formed. Right. இப்போ இந்த chemically formed வந்து நமக்கு எங்க இருக்கும் அப்படின்னா it will be mostly in caves, right? Underground caves இல்ல caves தான் நமக்கு என்ன மாதிரி இந்த மாதிரி sedimentary rocks வந்து நமக்கு பார்க்க முடியும். And இந்த cavesல mostly it is formed by calcium carbonate, right? இந்த ராக்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஃபார்ம்டு பை திஸ் கால்சியம் கார்பனேட் அண்ட் வி கேன் ஃபவுண்ட் திஸ் மோர் ஆஃபன் இன் கேவ்ஸ். இதுல ரெண்டு டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தட் திஸ் ஸ்டாலக்டைட், ரைட்? ஸ்டாலக்டைட் இது எங்க இருக்கும் அப்படின்னா கேவ் உடைய சீலிங்ல இருக்கும், ரைட்? கோன் ஷேப்ல இந்த மாதிரி ட்ரிப் ஆகிற மாதிரி இருக்கும், ட்ரிப் லைக் ஃபார்மேஷன். கேவ் சீலிங்ல இருக்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் டைப் ஸ்டாலக்டைட், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் திஸ் ஸ்டாலக்மைட். இது எங்க இருக்கும் அப்படின்னா இட் வில் பி ஃபவுண்டிங் இன் த கேவ் ஃப்ளோர்ஸ், ரைட்? கெமிக்கலி ஃபார்ம்டு செடிமெண்ட்ரி ராக்ஸ் இது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ஸ்ப்ரிங்ஸ், சால்ட் லேக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருந்து அங்க இருக்கக்கூடிய வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகும்போது அதுல உள்ள மினரல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இட் ஆல்சோ எவாப்ரேட்டிங் அண்ட் ஃபார்மிங் லைக் திஸ், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் திஸ் இஸ் கால்ட் அஸ் தி கெமிக்கலி ஃபார்ம்டு செடிமெண்ட்ரி ராக்ஸ். இது மோஸ்ட்லி மேட் அப் ஆஃப் கால்சியம் கார்பனேட். வி கேன் see this type of formations in caves only, right? Underground cavesல தான் நமக்கு இது கிடைக்கும், நம்ம இதை பார்க்க முடியும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைப் இஸ் தட் ஸ்டாலக்டைட், இது வந்து கேவ் சீலிங்ல இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் ஸ்டாலக்மைட், இது வந்து கேவ் ஃப்ளோர்ஸ்ல வந்து இருக்கும், ரைட்? திஸ் இஸ் ஸ்டாலக்மைட் அண்ட் திஸ் இஸ் ஸ்டாலக்டைட், ரைட்? அண்ட் திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் அ drip stone formation, right? Is it clear? Chemically formed sedimentary rocks. மேம் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? பண்ணிடலாம். இது வந்து இந்த டைப் ஆஃப் ராக்ஸ் வந்து இட் இஸ்
இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா செடிமெண்ட்ரி ராக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த செடிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த செடிமெண்ட்ஸ் வந்து 3 டைப்ஸ்ல வந்து ஃபார்ம் ஆகும். ஒன்று வந்து மெக்கானிக்கல், நம்ம வந்து பார்த்தாச்சு மெக்கானிக்கல் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு. அதோடைய சைஸ் போட்டு we are differentiating it, ரைட். இதுல இன்வால்வ் ஆயிருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ் யாருன்னு பார்க்கும்போது தே ஆர் ரன்னிங் வாட்டர், விண்ட், ஓஷன் கரண்ட், ஐஸ். அதனால இது வந்து இட் வில் பி மூவிங் அவே. அந்த செடிமெண்ட்ஸ் எல்லாமே இதன் மூலமா அது ஃபார்ம் ஆகுறதுனால we are calling it as mechanically formed sedimentary rocks. நெக்ஸ்ட் ஒன் வந்து கெமிக்கலி ஃபார்ம்டு செடிமெண்ட்ரி ராக்ஸ். கெமிக்கலி ஃபார்ம்டுனா இதுல இருக்கக்கூடிய கம்போசிஷன் வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் கேட்டகரைஸ் பை த கெமிக்கல் கம்போசிஷன், அந்த ராக்ஸ்ல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், ரைட். இந்த டைப் ஆஃப் செடிமெண்ட்ரி ராக்ஸ் வந்து நமக்கு எங்க பார்க்கலாம் அப்படின்னா கேவ்ஸ்ல பார்க்கலாம், ரைட். குகையில தான் நமக்கு இது பார்க்க முடியும். இப்போ ஒரு ஹாட் ஸ்ப்ரிங் இருக்கு, லைக் இந்த இடத்துல இருந்து எவாப்ரேஷனால என்ன ஆகுது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே வந்து எவாப்ரேட் ஆகுது, ரைட். அந்த கேவ்ல கீழே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, வாட்டர் இருக்குதா வச்சுக்கோங்க. இங்க இருந்து எவாப்ரேஷனால என்ன ஆகுது அப்படின்னா சில மினரல்ஸ் எல்லாமே வந்து எவாப்ரேட் ஆகுது. ஸோ இப்போ இந்த எவாப்ரேட் ஆகக்கூடிய மினரல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா கேவுடைய சீலிங்ல, ரைட். இப்போ நம்ம வீடுடைய ஃப்ளோர் இருக்கு, சீலிங் இருக்கு இல்லையா, அதுல சீலிங்ல வந்து நமக்கு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி ட்ரிப் லைக் ஸ்ட்ரக்சர், லைக் இந்த ஸ்ட்ரக்சர் பேரு ட்ரிப் லைக் ஸ்ட்ரக்சர். இந்த சொட்டு போடுற மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ பைப்ல இருந்து தண்ணி வந்து அந்த மாதிரி தானே வரும். ஸோ இது பேர் வந்து சீலிங்ல இருக்கிறது ஸ்டாலக்டைட். இதே இது கேவுடைய ஃப்ளோர்ல ஃபார்ம் ஆகுது, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டாலக்டைட், ரைட். இது வரைக்கும் புரியுதா? எஸ் மேம். ஓகே. அண்ட் இது வந்து மோஸ்ட்லி கேவ்ஸ்ல தான் இருக்கும். இதோடைய கெமிக்கல் காம்போசிஷன் என்ன அப்படின்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி மேட் அப் ஆஃப் கால்சியம் கார்போனேட் அப்படிங்கிற காம்பவுண்ட்னால இது வந்து மேட் ஆயிருக்கும். அவ்வளவுதான். புரிஞ்சா? எஸ் மேம். ஓகே. நவ் ஆர்கானிக்கலி ஃபார்ம்டு செடிமெண்ட்ரி ராக்ஸ், ரைட். இது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா இப்போ வந்து செடிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அண்டர் ப்ரெஷர்னால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இட் வில் பி கெட்டிங் இன் டு தி ப்ராசஸ் ஆஃப் லித்திஃபிகேஷன் இல்லையா. இப்போ அந்த செடிமெண்ட்ஸோட சேர்த்து பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸோட ரிமைன்ஸும் என்ன ஆகும் அப்படின்னா புதஞ்சிருக்கும், ரைட். அதுவுமே சேர்ந்து நமக்கு வந்து டியூ டு திஸ் லித்திஃபிகேஷன் ப்ராசஸ்னால அது வந்து காம்பாக்ட் ஆகி ராக் ஃபார்மேஷன்ல வந்து நிற்கும், ரைட். தட் இஸ் கால்ட் அஸ் ஆர்கானிக்கலி ஃபார்ம்டு செடிமெண்ட்ரி ராக்ஸ், ரைட். And the remains of plants and animals are buried under sediments. அந்த sediments அடியில நமக்கு இந்த plants and animals ஓட remains இருக்கும். And due to some heat and pressure, அதுக்கு மேல இருக்கக்கூடிய லேயர்ஸ்ல இருந்து வரக்கூடிய heat and pressureனால இதனுடைய composition என்ன ஆகும் அப்படின்னா it will be changing, right. இதோடைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து this is first one is that coal and the next one is limestone, right. நம்ம வைடா யூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி சோர்சஸ்ல coal is the important thing. And இதுவுமே நமக்கு வந்து sedimentary rocksல தான் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம், right. Next one is that limestone. அண்ட் ஓகே, இப்போ அந்த செடிமெண்ட்ரி ராக்ஸ் இருக்கு இல்லையா, ஆர்கானிக்கலி ஃபார்ம்டு செடிமெண்ட்ரி ராக்ஸ், இதுல இருக்கக்கூடிய பிளான்ட் ரிமைன்ஸ் எவ்வளவு இருக்கோ அந்த காம்போசிஷன் பொறுத்து நமக்கு அந்த கோலுடைய குவாலிட்டி வந்து டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கோலை வந்து கேட்டகரைஸ் பண்ணுவோம், ரைட். இப்போ அதுல இருக்கக்கூடிய கார்பன் கண்டென்ட் வச்சு அண்ட் இட் வில் பி கிளாசிஃபைங் கோலுடைய டிகிரிஸ் வந்து கிளாசிஃபை பண்ணப்படும், ரைட். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இப்போ இது வந்து நம்ம பார்க்க போறது கோல் ரிலேட்டடான பாயிண்ட், ரைட். திஸ் லாஸ்ட் பாயிண்ட். இதுல இந்த கோல் டைப் பீட் அண்ட் லிக்னைட் இது ரெண்டு இருக்கு இல்லையா, இந்த லிக்னைட் தான் நம்ம வந்து ப்ரௌன் கோல்னு சொல்றோம். இதுதான் வந்து இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கோல், ரைட். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கோல்னா இப்போ ரீசெண்டா ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய கோல், ரைட். இட் வில் பி ஹேவிங் பிலோ 45% ஆஃப் கார்பன், ரைட். இதுல கார்பன் வந்து இட் வில் பி லெஸ் தென் 45%. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் தட் பிட்டுமினஸ் வெரைட்டி, ரைட். இதுல நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 60% ஆஃப் கார்பன் வில் பி தேர், ரைட். பிளான்டோடைய ரிமைன்ஸ் பொறுத்து நமக்கு வந்து இட் வில் பி கிளாசிஃபைடு. எப்பவுமே வந்து கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும் இல்ல என்விரான்மெண்டல் சயின்ஸா இருக்கட்டும், ஆர்கானிக்ங்கிற வேர்ட் வந்துச்சு அப்படின்னா இட் வில் பி ரிலேட்டட் டு கார்பன் காம்பவுண்ட்ஸ், ரைட். இப்போ ஒரு ஆர்கானிக்லி ஃபார்ம் அப்படின்னா வில் பி கிளாசிஃபைங் திஸ் அண்டர் தி மேஜர் கேட்டகரி ஆஃப் கார்பன். கார்பனுடைய பிரசன்ஸ் எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம இதை வந்து கேட்டகரைஸ் பண்றோம். இப்போ கோலோட டைப் எடுக்கும்போது இப்போ பீட் அண்ட் லிக்னைட், இந்த கோல் டைப்ல நமக்கு வந்து 45% விட கம்மியாக தான் நமக்கு வந்து கார்பன் கண்டென்ட் இருக்கும். அதே மாதிரி பிட்டுமினஸ் வெரைட்டில இட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அதுல 60% வந்து there will be கார்பன். இதுக்கப்புறம் நிறைய டைப்ஸ் ஆஃப் கோல் இருக்கு, ஆந்த்ரசைட் கோல்லாம் இருக்கு. வில் பி டிஸ்கசிங் இன் லேட்டர் கிளாஸஸ், ரைட். மினரல் ரிசோர்சஸ்லாம் படிக்கும் போது அதை சார்ந்து படிக்கலாம். நவ் இது வந்து இப்போ பார்த்தது கார்பன் பேஸ் பண்ணி. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து கால்சியம் பேஸ் பண்ணி, ரைட். தட் இஸ் லைம்ஸ்டோன். லைம்ஸ்டோன் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஷெல்ஸ் அண்ட் ஸ்கெலிட்டன்ஸ் ஆஃப் டெட் மெரைன் அனிமல்ஸ், ரைட். மெரைன் அனிமல்ஸ்னா என்ன? Anyone? வாட்டர் பாடிஸ்ல இருக்க அனிமல்ஸ். ஓகே, அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் இது எல்லாமே வந்து மெரைன் அனிமல்ஸ். இதோடைய ஃபாசில்ஸ் இருக்கு இல்லையா, இதுல இருந்தா நமக்கு வந்து பெட்ரோலியம் கிடைக்கும்.
இதே வந்து பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பொறுத்து பிளான்ஸ் பொறுத்து கோல் கிடைக்கும் அண்ட் இட் இஸ் லைக் திஸ் ஒன்லி. நவ் இப்போ ஒரு செடிமெண்டரி ராக் இருக்கு அப்படின்னா இதுல கார்பன் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் கார்போனேஷியஸ், ரைட்? கார்போனேஷியஸ், திஸ் இஸ் த வேர்ட். அதே கோல்ல இப்போ கால்சியம் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் தி calcareous, right? That is limestone, chalk and dolomite. இது எல்லாமே வந்து for examples of this calcareous sedimentary rocks. Carbonaceous வந்து it is coal is the example for this, right? This is regarding sedimentary rocks உடைய types, right? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஆர்கானிக்கலி ஃபார்ம்ல எது டவுட்ஸ் இருக்கா இல்ல பார்க்கலாமா? நெக்ஸ்ட் இதோட டைப்ஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் நம்ம வந்து இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துட்டு we'll be moving on. No doubts, right? No. Okay, let's continue with this. இப்போ sedimentary rocks உடைய chief characteristics எல்லாம் பார்ப்போம், right? இதுல இந்த ராக்ஸ் இருக்கு இல்லையா, இதுல நிறைய லேயர்ஸ் இருக்கும். நம்ம லேயர்ஸ்க்கான இன்னொரு நேம் தான் வந்து ஸ்ட்ரேட்டான்னு சொல்லி பார்த்தோம், ரைட்? சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ஸ்ட்ரேட்டா அப்படின்னா வந்து லைக் லேயர்ஸ்னு அர்த்தம். இப்போ இந்த ராக்ஸ்ல வந்து நிறைய லேயர்ஸ் இருக்கும். நமக்கு தெரியும் இது வந்து டெபாசிட்ஸ்ல இருந்து தானே ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த டெபாசிட்ஸ்ல நமக்கு வேரியட் மெட்டீரியல்ஸ் இருக்கும். அதோடைய திக்னஸ் பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா லேயர்ஸா வந்து இட் வில் பி ஃபார்மிங். இது ரொம்ப டென்சரா இருக்கிறது ரொம்ப கீழே இருக்கும், அதை விட கொஞ்சம் லைட்டரா இருக்கிறது அதை விட கொஞ்சம் மேல இருக்கும், ரைட்? இந்த மாதிரி லேயர்ஸ் வந்து நமக்கு இந்த ராக்ஸ்ல இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த ராக்ஸ்ல வந்து there is some marks it is left behind by this water currents and waves, right? Which means நமக்கு இந்த டெபாசிட்ஸ்லாம் எதன் வழியா வந்திருக்கும் அப்படின்னா ஓஷன் கரண்ட்ஸ் நமக்கு பார்த்தோம் இல்லையா, மெக்கானிக்கல் ஏஜென்ட்ஸ்ல இது யாரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் வாட்டர் அண்ட் வாட்டர்ல வந்து ரிவர்ஸ், சி, ஓஷன்ஸ் எல்லாமே வரும், ரைட்? ஸோ இப்போ இந்த வாட்டர் அண்ட் வேவ் கரண்ட்ஸோடைய மார்க்ஸ்மே என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ராக்ஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் இஸ் தட் தீஸ் ராக்ஸ் ஹேவ் ஃபாசில்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். பிகாஸ் அந்த டெபாசிட்ஸ் கூட தான் நமக்கு வந்து ஃபாசில்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸுமே இருந்திருக்கும். இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு வந்து லித்திஃபிகேஷன் ப்ராசஸ்ல போய் செடிமெண்டரி ராக்ஸா கிடைக்கும், ரைட்? ஸோ இந்த ராக்ஸ்ல வந்து பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸோட ஃபாசில்ஸ் இருக்கும். அண்ட் இது வந்து எக்கனாமிக்கலி இட் இஸ் இம்பார்ட்டன்ட் செடிமெண்டரி ராக்ஸ். ஏன்னா இதுல இருந்தா நமக்கு வந்து மேஜர் சோர்சஸ் வந்து நமக்கு கிடைக்குது. தட் இஸ் கோல், பெட்ரோலியம் தான் நம்ம இங்க இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம், அண்ட் லைம்ஸ்டோன் டூ. நெக்ஸ்ட் இஸ் தட் இந்த ராக்ஸ் வந்து இட் இஸ் ஜென்ரலி போரஸ், ரைட்? போரஸ்னா வந்து இட் வில் பி அலோவிங் வாட்டர், ரைட்? ஸோ அதன் வழியா வந்து வாட்டர் பெர்குலேட் பண்றதுக்கு இட் வில் பி அலோஸ், ரைட்? தீஸ் ஆர் தி சீஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் செடிமெண்டரி ராக்ஸ். நவ் இப்போ இந்த செடிமெண்டரி ராக்ஸ் வந்து இந்தியால எங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம், ரைட்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தட் இண்டோ கேன்ஜெட்டிக் பிளேன், ரைட்? இந்த கங்கா எங்கெல்லாம் இருக்கோ ரிவர் கேஞ்சஸ் அந்த ஏரியால ஃபுல்லுமே நமக்கு வந்து இந்த அலுவியல் டெபாசிட்ஸ் இருக்கு இல்லையா, இங்க நமக்கு செடிமெண்டரி அக்குமுலேஷன்ஸ் வந்து இருக்கு, ரைட்? அண்ட் ஆல்சோ திஸ் கோஸ்டல் பிளேன்ஸ், வி ஹாவ் அ லாங் கோஸ்ட் லைன். ஸோ இந்த கோஸ்டல் பிளைன்ஸ்லயுமே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு இந்த செடிமெண்டரி அக்குமுலேஷன்ஸ் இருக்கு. ஸோ செடிமெண்டரி ராக்ஸ்மே நமக்கு இங்க இருக்கு, ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் திஸ் டேர்ம் லோம்னு ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா. லோம்ங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் சாண்ட், சில்ட் அண்ட் கிளே. இந்த மூணு சேர்ந்ததுதான் வந்து லோம்னு சொல்றோம், ரைட்? ஜென்ரலி இதோடைய பெர்சென்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா சாண்ட் வந்து 40%, சில்ட் வந்து 40%, கிளே வந்து 20% இருக்கும், ரைட்? இப்போ ஒரு சில லோம்ல நமக்கு வந்து சாண்டோட பெர்சன்டேஜ் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா லைக் சாண்ட் வந்து இப்போ 60% வரைக்கும் இருக்கு அப்படின்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் சாண்டி லோம், ரைட்? இதே இது இப்போ சில்ட்டோட பெர்சன்டேஜ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு 70 வரைக்கும் இருக்கு அப்படின்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் சில்ட் லோம். அண்ட் இதே இது கிளே வந்து ஜாஸ்தியா இருக்கு, கிளே ஒரு 40 to 50% வரைக்கும் இருக்கு அப்படின்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் கிளே லோம். இஸ் இட் கிளியர்? This is regarding the term loam. லோம்ங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் சாண்ட், சில்ட் அண்ட் கிளே. இது மூணுடைய மிக்சர் தான். ஜென்ரலி லோம்க்கு வந்து இதுதான் பெர்சன்டேஜ் 40-40-20. இப்போ எது ப்ரிடாமினண்டா இருக்கோ அதை பொறுத்து அதோட நேம் வந்து வேரி ஆகும். சாண்டி லோம், சில்ட் லோம் அண்ட் கிளே லோம். இஸ் இட் கிளியர்? Yes, ma'am. யா, நேத்து வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த சீமால டவுட் வந்தது இல்லையா, லைக் பேசிக் ராக்ஸ்ல சிலிக்கா எத்தனை பெர்சென்ட், மெக்னீஷியம் எத்தனை பெர்சென்ட் அப்படின்னு. இதே மாதிரி தான் அங்கேயும் இதோட ப்ரிடாமினன்ஸ் பொறுத்து இட் வில் பி கெட்டிங் டிஃப்ரெண்ட் நேம்ஸ், ரைட்? ஸோ ஜென்ரலி இது சிலிக்கா வந்து less than 40, நெக்ஸ்ட் வில் பி மெக்னீஷியம் அண்ட் நெக்ஸ்ட் வில் பி அதர் காம்போனன்ட்ஸ், ரைட்? Those who watched yesterday's class they might get this pointer. If not na அந்த கிளாஸ் பார்த்ததுக்கு அப்புறம் இது பாத்தீங்கன்னா you'll be getting this. And let's continue with this. இதுல இருக்கக்கூடிய டெபாசிட்ஸ், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அலுவியல் டெபாசிட்ஸ் பார்த்தோம் இல்லையா இதுக்கு முன்னாடி, இண்டோ கேன்ஜெட்டிக் பிளேன்ல இருக்கக்கூடியது அண்ட் கோஸ்டல் பிளைன்ஸ்ல இருக்கக்கூடிய டெபாசிட்ஸ்ல வந்து வில் பி ஹேவிங் திஸ் லோம் அண்ட் கிளே, ரைட்? இந்த லோமுக்கும் கிளேக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா கிளே வந்து இட் வில் பி
relatively it will be having high nutrients, right? And இது எங்க இருக்கும் அப்படின்னா விண்டர்லையும் விண்டர் சீசன்ல இது வந்து ரொம்ப வெட்டா இருக்கும் அண்ட் ஆல்சோ இட் வில் பி கோல்டு, ரைட்? இதே சம்மர் சீசன்ல இது வந்து ட்ரையா இருக்கும். இது வந்து கிளே உடைய நேச்சர், ரைட்? நெக்ஸ்ட் இஸ் தட் லோம் உடைய நேச்சர் பார்க்கும்போது இட் இஸ் ரிலேட்டிவ்லி இப்போ பார்த்தோம் இல்லையா, மூணு சேர்ந்தது தான் வந்து லோம், தட் இஸ் சாண்ட், சில்ட் அண்ட் கிளே. கிளே பொறுத்த வரைக்கும் அதுல இதுலயும் நியூட்ரியன்ஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும், லோமி சாயிலையுமே வந்து நியூட்ரியன்ஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அண்ட் அதனால தான் நமக்கு வந்து அலுவியல் டெபாசிட்ஸ்ல நமக்கு ஜாஸ்தி நியூட்ரியன்ஸ் இருக்கு. அந்த இடத்துல பிளைன்ஸ்ல வந்து அக்ரிகல்ச்சர் நிறைய பண்றாங்க. இப்போ பார்த்தது வந்து அலுவியல் டெபாசிட்ஸ், அங்க இருக்கக்கூடிய செடிமெண்ட்ரி ராக்ஸ். இப்போ பார்க்க போறது வந்து சாண்ட்ஸ்டோன், ரைட்? எஸ்பெஷலி the sandstone is spread over this area of Madhya Pradesh, eastern Rajasthan and ஹிமாலயாஸோட சில பார்ட்ஸ்ல அண்ட் ஆந்திர பிரதேஷ், பீகார் அண்ட் ஒரிஷா, ரைட்? இந்த பெல்ட்குள்ளாமே நமக்கு சாண்ட்ஸ்டோன் உடைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் அண்ட் ஆல்சோ கிரேட் விந்தியன் ஹைலேண்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏரியா. மினரல்ஸ் அண்ட் ரிசோர்சஸ் படிக்கும் போது நம்ம இந்த ஏரியாவில் இருக்கிறத பத்தி வில் பி டிஸ்கசிங் எலாபரேட்டிவ்லி, ரைட்? விந்தியன் ஹைலேண்டையும் இந்த சென்ட்ரல் இந்தியாவையும் வில் பி ஹேவிங் திஸ் சாண்ட்ஸ்டோன்ஸ், ஷேல் அண்ட் லைம்ஸ்டோன். இந்த 3 கைண்ட் ஆஃப் செடிமெண்ட்ரி ராக்ஸும் நமக்கு இங்க இருக்கு, ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் another source is coal deposits, ரைட்? இது எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா இந்த ரிவர் பேசின்ஸ் ஆஃப் ரிவர் தாமோதர், ரிவர் மகாநதி அண்ட் ரிவர் கோதாவரி, in the Gondwana sedimentary deposits, right? லாரேஷியா கான்வனான்னு படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த கான்வனால இருக்கக்கூடிய அப்போ ஃபார்ம் ஆன செடிமெண்ட்ரி டெபாசிட்ஸ் தான் நமக்கு இங்க இருக்கு, இந்த ரிவர் பேசின்ஸ் ஆஃப் தாமோதர், மகாநதி அண்ட் கோதாவரி. இஸ் இட் கிளியர்? செடிமெண்ட்ரி ஸ்ப்ரெட் இன் இந்தியா, செடிமெண்ட்ரி ராக் ஸ்ப்ரெட். லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் ஒரு டைம் சொல்லுங்க. ஓகே, இனிஷியலா வந்து எர்த் ஃபார்மேஷன்ல கோண்ட்வானா, லாரேஷியன் 2 லேண்ட் இருந்ததா, லைக் பாஞ்சியா, பாந்தலாசாங்கிறது. இது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா இல்லையா? இல்லன்னா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன். ஆமா, லைக் பாஞ்சியா அந்த ஒரே கான்டினென்ட்டா? சூப்பர் கான்டினென்ட், ஹோல் எர்த், அதை சுத்தி இருக்கிறது வந்து பாந்தலாஸ், அது வந்து வாட்டர், ரைட்டா? அதுக்கப்புறம் அது என்ன ஆகும் அப்படின்னா 2ஆ பிரிஞ்சிருக்கும். அந்த பெரிய கான்டினென்ட் பாஞ்சியான்றது இட் வில் பி கன்வெர்ட்டிங் இன்டு 2 லேண்ட் ஏரியாஸ். நார்தர்ன் பார்ட் வந்து வில் பி காலிங் இட் அஸ் லொரேஷியா அண்ட் சதர்ன் பார்ட்டை வந்து காண்ட்வானா ரீஜன் சொல்லியிருப்போம், ரைட்? அண்ட் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதுக்கு 2க்கும் இடையில இருக்கக்கூடிய வாட்டர் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து தெத்தீசின்னு சொல்லியிருப்பாங்க, தெத்தீசி, ரைட்? இப்போ இந்த காண்ட்வானா ரீஜன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஃபார்ம் நம்ம இந்தியா வந்து அந்த ரீஜன்லாம் இருந்தது ஃபர்ஸ்ட் சதர்ன் ஹெமிஸ்பியர்ல, அது தெரியும்ல? கேட்கல, I'm not getting it. என்ன சொன்னீங்க? எஸ் மேம் சொன்னீங்க. ஓகே. இப்போ அந்த காண்ட்வானா ரீஜன்ல இருந்து அப்போ ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய செடிமெண்ட்ரி டெபாசிட்ஸ், அதுல இருந்தா நமக்கு வந்து கோல் இருக்கு, ரைட்? சோ இந்த செடிமெண்ட்ரி டெபாசிட்ஸ்ல நமக்கு எந்த ரிவர் பேசின்ஸ்ல இருக்கு அப்படின்னா இந்த தாமோதர், மகாநதி அண்ட் கோதாவரி, இந்த ரிவர் பேசின்ஸ்ல நமக்கு கோல் டெபாசிட்ஸ் இருக்கு, ரைட்? அண்ட் we know that coal depositsங்கிறது வந்து செடிமெண்ட்ரி ராக்ஸ்ல இருந்து நம்ம எடுக்கிறோம். அதனால தான் இது வந்து செடிமெண்ட்ரி ஸ்ப்ரெட் கீழ நம்ம படிக்கிறோம். இஸ் இட் கிளியர் நவ? எஸ் மேம். யா. நெக்ஸ்ட் எகனாமிக் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் செடிமெண்ட்ரி ராக்ஸ், ரைட்? இது வந்து மினரல்ஸ் ரிச்சா இல்லைன்னா கூட இக்னீஷியஸ் ராக்ஸ் அளவுக்கு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. பட் ஆனா சில இம்பார்ட்டன்ட் மினரல்ஸ்க்கான ஓர் வந்து நமக்கு இதுல தான் கிடைக்குது. அண்ட் ஆல்சோ திஸ் பெட்ரோலியம், கோல் எல்லாமே நம்ம இங்க தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம், ரைட்? இக்னீஷியஸ் ராக்ஸ் அளவுக்கு இது இம்பார்ட்டன்ட் இல்லைனாலும் கூட இட் ஆல்சோ ஹேவிங் சம் சிக்னிஃபிகன்ஸ் எக்கனாமிக்கலி, ரைட்? அண்ட் சில இம்பார்ட்டன்ட் மினரல்ஸ்லாம் என்னன்னு பார்க்கும்போது ஹெமடைட், அயன் ஓர், பாஸ்பேட்ஸ் அண்ட் பில்டிங் ஸ்டோன்ஸ், கோல்ஸ் அண்ட் பெட்ரோலியம் அண்ட் மெட்டீரியல் யூஸ்ட் இன் சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, இது எல்லாமே நமக்கு இங்க தான் கிடைக்குது. அண்ட் திஸ் இஸ் அபார்ட் ஃப்ரம் திஸ் பாயிண்ட். நம்ம வந்து நியூட்ரியன் சைக்கிள்ஸ் வந்து நீங்க என்விரான்மெண்ட் அண்ட் இவிஎஸ்ல படிப்பீங்க, ரைட்? பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸ்னு. அதுல ஒரே ஒரு சைக்கிள் மட்டும் தான் வந்து இட் வில் பி ஸ்டார்டிங் இன் லேண்ட் அண்ட் இட் வில் பி எண்டிங் இன் லேண்ட். இது எல்லாமே வந்து அட்மாஸ்பியரோட கனெக்ட் ஆகும். ஒன்ஸ் ஒரே ஒரு சைக்கிள் தான் அப்படி இருக்கும், தட் இஸ் பாஸ்பரஸ் சைக்கிள், ரைட்? கைண்ட்லி ரிமெம்பர் திஸ் ஃபேக்ட், இட் ஹஸ் பீன் ஆஸ்க்ட் இன் ப்ரீவியஸ் PYQs. பாஸ்பரஸ் சைக்கிள் மட்டும் லேண்ட்லேயே வந்து இட் வில் பி ஸ்டார்டிங் அண்ட் இட் வில் பி எண்டிங், ரைட்? மீதி எல்லா சைக்கிளுமே வந்து இட் இஸ் இன்ட்ராக்டிங் வித் திஸ் அட்மாஸ்பியர். இப்போ கார்பன் எடுத்துக்கிட்டோம், கார்பன் சைக்கிள், ஆக்சிஜன் சைக்கிள், வாட்டர் சைக்கிள், எது எடுத்தாலுமே வந்து அட்மாஸ்பியரும் இன்க்ளூட் ஆகும். பட் இந்த எர்த்தோட கிரஸ்ட்லேயே வந்து முடியறதா வந்து இந்த பாஸ்பரஸ் சைக்கிள், ரைட்? இஸ் இட் கிளியர் ரிகார்டிங் திஸ் பாஸ்பரஸ் சைக்கிள் alone?
Yes, ma'am. ஓகே நோ அண்ட் ஆல்சோ நமக்கு கோல் பெட்ரோலியம் எல்லாமே வந்து செடிமெண்டரி ராக்ஸ்ல இருந்து கிடைக்குது. அண்ட் பெட்ரோலியம் எங்க இருந்து வரும் அப்படின்னா இந்த மெரைன் ஆர்கனிசம் இருக்குல்ல, சின்ன சின்ன மெரைன் ஆர்கனிசம், அதோட டீகேல இருந்தா நமக்கு இந்த பெட்ரோலியம் கிடைக்குது, ரைட்? அண்ட் இட் வில் பி அக்வரிங் இன் சம் சூட்டபிள் ஸ்ட்ரக்சர்ஸ் அலோன். சில மற்ற இம்பார்ட்டன்ட் மினரல்ஸ் என்னன்னு பார்க்கும்போது இட் இஸ் பாக்சைட். பாக்சைட்ல இருந்து நமக்கு அலுமினியம் கிடைக்கும், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் மேங்கனீஸ், டின். இது எல்லாமே வந்து நமக்கு derived from other rocks, but these are also found in this gravels and the sands carried by the water and the deposits la namakku idu irukum, right? And sedimentary rocks la irundhu will be getting this soils, right? இப்போ soil formation la one of the important process is that sedimentary rocks, idu sediments la irundha namakku vandu it will be further fragmented and converting into soils. And next is that these are some of the examples. This is sandstone and this is glacial conglomerate and shale, shelly limestone, banded iron, and the layers இருக்கு இல்லையா, இதுதான் sedimentary rocksல ஃபார்ம் இருக்கக்கூடிய layers. This is anthracite, it is a coal, right? This is chalk. இதெல்லாமே வந்து limestone ல வருது. Chalk, shelly limestone இதெல்லாம். Next is that metamorphic rocks. Okay, metamorphic அப்படின்னா வந்து it means like a change of form. அதோடைய ஃபார்ம்ல நடக்கக்கூடிய changes, right? அதோடைய physical structureலயும் chemical compositionலயும் வரக்கூடிய changes. And it is happening due to the action of pressure, volume and temperature, right? இதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் நமக்கு வந்து வால்யூம்ல சேஞ்சஸ் இருந்திருக்காது, ரைட்? ப்ரெஷர்ல இருந்திருக்கும், டெம்பரேச்சர்ல இருந்திருக்கும். அண்ட் இன் திஸ் எஸ்பெஷலி மெட்டமார்பிக் ராக்ஸ்ல வால்யூம்லயும் நமக்கு சேஞ்சஸ் ஆகும், which means அதுல இருக்கக்கூடிய மினரல்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா there will be some changes in metamorphic. Now this metamorphism occurs when rocks are forced down to lower levels, right? Due to some tectonic process, இல்ல அப்படின்னா லைக் பிளேட் மார்ஜின்ஸ் மூவ் ஆகிறதுனாலையும் இல்ல அப்படின்னா இந்த மோல்டன் மேக்மா வந்து இட் வில் பி ரைசிங் அப், ரைட்? அந்த கிரஸ்ட் வழியா வெளியே வருது இல்லையா, கிறிஸ்டல் ராக்ஸோட கான்டாக்ட் ஆகிறதுனாலே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய ராக்ஸ் வந்து they will be forced down to the lower levels, right? அதோடைய அது இருக்கிற லெவல் விட it will be coming down, right? இது by this only this metamorphism is happening and it is a process by which already consolidated rocks, right? Already the rocks தான் இருக்கு, they will be going under this recrystallization, right? And also அந்த ஒரிஜினல் ராக்ஸ்ல என்ன மினரல்ஸ் இருந்ததோ என்ன மெட்டீரியல்ஸ் இருந்ததோ அது எல்லாமே ரீஆர்கனைஸ் ஆகும் இன் திஸ் ஃபார்ம், ரைட்? அதோடைய ஃபார்ம்ல there will be some changes, right? That is metamorphic rocks. And in the process of metamorphism, in some rocks, grains or minerals get arranged in lines or layers, right? இது வந்து சில லேயர்ஸ் it will be forming, right? இந்த மாதிரி அந்த மினரல்ஸ் வந்து அதோடைய அரேஞ்ச்மெண்ட் சேஞ்ச் ஆகுது இல்லையா, இந்த அரேஞ்ச்மெண்ட் பேர் தான் வந்து foliation or lineation, right? And சில டைம்ல இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா there will be some thick lines and there will be some thin lines. இந்த மாதிரி திக் லைன் அண்ட் தின் லைன்ங்கிற மாதிரி ஆல்டர்னேட்டிவா வந்து ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இந்த ப்ராசஸ் பேர் இல்லை இந்த ஸ்ட்ரக்சர் பேர் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் பேண்டிங், ரைட்? we have seen about like metamorphicங்கிறது என்ன அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் ஃபார்ம், ரைட்? அதோடைய ஃபார்ம் வந்து சேஞ்ச் ஆகுறது. now இப்போ இப்படி ஐ மீன் இந்த சேஞ்சஸ் ஆஃப் ஃபார்ம் எப்படிலாம் நடக்கும் அப்படின்னா டியூ டு திஸ் சேஞ்ச் இன் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர், மூணுனாலையும் there will be changes, ரைட்? இப்போ ராக்குடைய ஒரிஜினல் ஃபார்ம்ல இருந்து அதோடைய இப்போ ஃபார்ம் ஆகுது இல்லையா மெட்டமார்பிக் ராக்ஸ், இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாமே வந்து they'll be rearranged or recrystallized or இல்ல அப்படின்னா லைக் another process is that reorganization, ரைட்? ஒரிஜினல் ராக்ஸ்ல இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து it will be reorganized, ரைட்? இப்போ ரீஆர்கனைஸ் ஆகும்போது they will be arranged in some layers or lines. அந்த லைன்ஸ்ல அப்படி ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் தான் வந்து lineation or foliation. இப்போ இந்த லைன் வந்து ஆல்டர்னேட்டிவா ஒரு திக் லைன் அதுக்கப்புறம் ஒரு தின் லைன், ஒரு திக் லைன் அதுக்கப்புறம் ஒரு தின் லைன், இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா then it is called as the banding. Is it clear now? Metamorphic rock examples for this metamorphic rocks are slate, schist, marble, quartzite and gneiss, right? And let's discuss further. இப்போ வந்து மெட்டமார்பிசம் நடக்கிறதுக்கு there will be two causes, right? ஒன்னு வந்து thermal, I mean due to heat, and the second one will be pressure. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தெர்மல் மெட்டமார்பிசம், ரைட்? இப்போ இக்னிஷியஸ் ராக்ஸும் செடிமெண்டரி ராக்ஸும் என்ன ஆகும் அப்படின்னா they will be going under this process of metamorphosis, right? metamorphic processல போய் they will be converting into metamorphic rocks, right? எதனால நடக்கும் அப்படின்னா தெர்மல் மெட்டமார்பிசம்ல the major reason or the influential factor will be high temperature, right? ஹீட்னால நமக்கு இந்த இக்னிஷியஸ் ராக்ஸும் செடிமெண்டரி ராக்ஸும் they will be converting, ரைட்? அதுக்குள்ள இருந்து அதோடைய ஃபார்ம் வந்து சேஞ்ச் ஆகும். இட் இஸ் கால்ட் as thermal metamorphism. And some of the examples are marble, right? limestone இருக்கு இல்லையா, limestone வந்து
sedimentary rock. இது வந்து due to this heatனால it will be converting into marble, right? இந்த marble நமக்கு எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா இந்த regions of ராஜஸ்தான்ல ஜோத்பூர், ஜெய்ப்பூர், அஜ்மேர் அண்ட் ஆல்வர் இந்த ரீஜியன்ல நமக்கு மார்பிள்ஸ் இருக்கு, ரைட்? அண்ட் சம் பார்ட்ஸ் ஆஃப் நர்மதா வேலி இன் மத்திய பிரதேஷ், ரைட்? limestone தான் வந்து under this thermal metamorphism it is converting into marbles, right? Now next thing is that slate, right? It is used in the roofing material or நம்ம எழுதுறோம்ல slate pencil or slate, right? இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா in Haryana and Himachal Pradesh and parts of Bihar. Next is that graphite. It is also one such metamorphic rock. இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா Orissa and Andhra Pradesh, right? Next is that this gneiss or schist, right? இது ரெண்டுமே எங்க இருக்கும் அப்படின்னா will be found in this Himalayas, Assam, West Bengal, Bihar, Orissa, Madhya Pradesh and Rajasthan. Next thing is that quartzite. இது வந்து தமிழ்நாடுல இருக்கு, right? இது வந்து ஒரு hard rock. We have found this in Rajasthan, Bihar, Madhya Pradesh, Tamil Nadu and some areas around this Delhi region. Next, in the high temperature kind of sources என்ன அப்படின்னா first one will be hot magma, right? And the second will be hot gases from the interior of the earth and vapors and liquids and geothermal heat. இது எல்லாமே தான் வந்து இந்த high temperature kind of sources, right? And one such example is that this Mount Everest உடைய peak இருக்கு இல்லையா, அந்த peak it is completely composed of this metamorphosed limestone, right? It is due to this thermal metamorphism, right? அங்க என்ன ஆகுது அப்படின்னா இங்க வந்து some magma intrusion இங்க இருந்து இருக்கு. This is surface of the earth. அடியில இதோட இன்டீரியர்ல இருந்து நமக்கு வந்து magma என்ன ஆகும் அப்படின்னா it will be pushing up like this way. இதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா this peak will be undergoing this thermal metamorphism. இதனால தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா Mount Everest உடைய peak இருக்கு இல்லையா, there will be some metamorphosed limestone there, right? This is regarding metamorphic rocks and the thermal metamorphism. And due to this thermal metamorphism, sandstone என்ன ஆகும் அப்படின்னா it will be converting into quartzite and limestone வந்து it will be converting into marble, right? This is regarding thermal metamorphism. Next we will be seeing about this dynamic metamorphism, right? இங்க என்ன ஆகும் அப்படின்னா இந்த metamorphic rocks வந்து under pressureனால it will be changing, right? Which means like igneous and sedimentary rocks தான் under pressure they will be converting into metamorphic rocks, right? And சில டைம்ல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ப்ரெஷரோட சேர்த்து ஹை டெம்பரேச்சரும் இருக்கும், ரைட்? அண்ட் ஆல்சோ சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்மே இந்த இடத்துல இருக்க ஆரம்பிக்கும். ஸோ டியூ டு திஸ் தெர் வில் பி சம் சேஞ்சஸ், ரைட்? டைனமிக் மெட்டமார்பிசம்ல இட் இஸ் நாட் ஒன்லி கன்ஃபைன்ட் டு ப்ரெஷர், there will be high pressure and also sometimes it is accompanied by this high temperature and also some chemical reactions, right? And yes, the combination of directed pressure and heat இது ரெண்டும் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா it will be speeding up this process of metamorphism, right? And இதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா sometimes you will be getting more completed recrystallization of rocks. சில டைம்ல வந்து இதனால நமக்கு ஒரு புது ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும், ரைட்? ஸோ திஸ் கைண்ட் லைக் இந்த மாதிரி ப்ரெஷரும் ஹீட்டும் சேர்ந்து நமக்கு ஆக்ட் பண்ணி நமக்கு மெட்டமார்பிசம் நடக்குது அப்படின்னா then it is called as the dynamothermal metamorphism, right? Dynamo refers to some changes in the pressure and thermal refers to heat. So this is known as the dynamothermal metamorphism. Next, this is one such example. இப்போ வந்து granite it is be converting into gneiss, right? Under pressure. இது under pressure this clay and the shale இது ரெண்டும் என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா they will be converting into schist, right? Under this pressure. These are some of the examples of metamorphism. You can write or remember these two things like coal, limestone and sandstone. To some extent this granite, right? It's easy only revise பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே ஞாபகத்துல வச்சிரும். But you can remember these granite, sandstone, limestone இந்த மூணு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க in order to write answers. Is it clear regarding metamorphism? இது டவுட்ஸ் இருக்கா மெட்டமார்பிசம்ல? No. Okay, let's continue with this. Metamorphic rocks present in India. Right. First one is that this gneiss. இது எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா gneiss and schist. These will be commonly found in the area of Himalayas. நம்ம இப்பதான் பார்த்தோம் இது. Assam, West Bengal, Bihar, Orissa, Madhya Pradesh and Rajasthan.
and this quartzite is a hard rock. இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா in Rajasthan, Bihar, Madhya Pradesh, Tamil Nadu and regions surrounding this Delhi. Marble we have discussed, and slate also we have discussed. This graphite in Orissa and Andhra Pradesh, right? That's all. These are some of the example. This is slate and this is schist, jadeite and amphibolite, and this is marble, deformed conglomerate. Conglomerateங்கிறது வந்து என்ன ராக்ல பார்த்தோம்? Sedimentary. செடிமெண்ட்ரியிலே பார்த்தோம். Yes, ma'am. Okay. Okay. Glacial conglomerate. Next is that rock cycle. Right? We have already discussed this. இது ஒரு கண்டினியூஸான ப்ராசஸ். Okay, let's see this. Magma. மேக்மாங்கிறது வந்து இதுதான் இனிஷியல் ஃபார்மேட்ல நமக்கு இருக்கக்கூடிய மோல்டன் ராக் மெட்டீரியல், ரைட்? இந்த மேக்மா என்ன ஆகும் அப்படின்னா கிறிஸ்டலைஸ் ஆகும், ரைட்? அண்ட் தென் வில் பி கெட்டிங் திஸ் இக்னீஷியஸ் ராக். இப்போ இந்த இக்னீஷியஸ் ராக்ஸ் என்னெல்லாம் ஆகலாம் அப்படின்னா இது மெல்ட் ஆயிடலாம், ரைட்? டியூ டு சம் ப்ராசஸ் இட் வில் பி மெல்டிங் அண்ட் அகைன் இட் வில் பி டிரான்ஸ்ஃபார்மிங் இன்டு மேக்மா. இது ப்ராசஸ் 1. இதே இக்னீஷியஸ் ராக்ஸ் வந்து டியூ டு ஹீட் அண்ட் ப்ரெஷர் இட் மே கன்வெர்ட் இன்டு மெட்டமார்பிக் ராக்ஸ், ரைட்? இப்போ மெட்டமார்பிக் ராக் ஆனதுக்கு அப்புறம் அகைன் இட் வில் பி மெல்டிங். மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் இட் வில் பி கன்வெர்ட்டிங் இன்டு மேக்மா, ரைட்? திஸ் இஸ் ரிகார்டிங் இக்னீஷியஸ் ராக்ஸ் வந்து எப்படி போகுது அப்படின்னு. நவ் லெட்ஸ் டேக் திஸ் another cycle. இதே மேக்மா இக்னீஷியஸ் ராக்ஸ் வரைக்கும் வந்தாச்சு. இப்போ ஹீட் அண்ட் ப்ரெஷர்னால இட் வில் பி கன்வெர்ட்டிங் இன்டு மெட்டமார்பிக் ராக்ஸ், ரைட்? இப்போ இந்த மெட்டமார்பிக் ராக்ஸ் வந்து வெதரிங் அண்ட் எரோஷன் ப்ராசஸ் கீழே போகுது, ரைட்? வெதரிங்னா அந்த ராக் வந்து சின்ன சின்ன பார்ட்டிகல்ல கட் ஆகுறது. தென் அந்த சின்ன சின்ன பார்ட்டிகல் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி எரோடட் அவே பை திஸ் ப்ராசஸ் ஆஃப் எரோஷன், ரைட்? இப்போ விண்ட் மூலியமாவோ இல்ல வந்து வாட்டர் மூலியமாவோ அது இதாகுது அப்படின்னா இட் வில் பி கோயிங் அவே அண்ட் இன்னொரு இடத்துல போய் டெபாசிட் ஆகுது, ரைட்? இப்போ இது பேர் என்ன? இட் இஸ் செடிமெண்ட்ஸ், ரைட்? இப்போ ஒரு ராக் வந்து அது வெதரிங் ப்ராசஸ் கீழே போச்சு அப்படின்னா தென் இட் வில் பி கன்வெர்ட்டிங் இன்டு சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ். ஸோ அதை நம்ம வந்து செடிமெண்ட்ஸ்னு சொல்றோம். இந்த செடிமெண்ட்ஸ் வந்து இட் வில் பி எரோடட் அவே அண்ட் இந்த எரோடட் பார்ட்டிகல் எல்லாமே வந்து இன்னொரு இடத்துல போய் டெபாசிட் ஆகுது. தென் இட் இஸ் கால்ட் அஸ் செடிமெண்ட்ஸ், ரைட்? இப்போ செடிமெண்ட்ஸ் வந்து it will be undergoing this process of compaction and cementation இல்ல அப்படின்னா lithification process வச்சுக்கோங்களேன். இதுல வந்து next will be getting this sedimentary rocks, right? இப்போ இந்த sedimentary rocks again it will be going under this heat and pressure and metamorphic rocks convert ஆகும், திருப்பி மெல்ட் ஆகி மேக்மாவா வந்துடும், ரைட்? திஸ் இஸ் ரிகார்டிங் இக்னீஷியஸ் சைக்கிள் வந்து மெட்டமார்பிக் ராக்கா போய் செடிமெண்ட் ஆகும்போது இந்த மாதிரி நடக்குது. இதே இது இக்னீஷியஸ் ராக் வந்து இப்போ வெதரிங் அண்ட் எரோஷன் ப்ராசஸ் கீழே போகுது and sediments convert ஆகும் and sediments will sedimentary rocks, again metamorphic rocks, then it will be melting and they converting into this magma, right? Next, this sedimentary rocks, right? இப்போ sedimentsல இருந்து நமக்கு sedimentary rocks வந்துருச்சு. இது either undergo this heat and pressure, then it will be converting into metamorphic rocks, அதுக்கப்புறம் மெல்ட் ஆகி மேக்மாவா கன்வெர்ட் ஆயிடும். இல்ல அப்படின்னா sedimentary rocks டைரக்டா மெல்ட் ஆகி it will be converting into this magma, right? Or another thing is that in the sedimentary rock வந்து weathering and process போயிட்டு திருப்பி sediment convert ஆகும், again it will be coming here, then it will be going like this, right? This is regarding rock cycle. In the rock cycle it is a continuous process, right? Is it clear? Rock cycle. Yes, ma'am. Okay, it is a continuous process through which இதன் வழியா நமக்கு old rocks எல்லாமே வந்து it will be converting into new rocks, right? Now இப்போ இக்னீஷியஸ் ராக்ஸ்ங்கிறது வந்து பிரைமரி ராக்ஸ், ஏன்னா அது எதுல இருந்து ஃபார்ம் ஆகும்னா மேக்மால இருந்து ஃபார்ம் ஆகும், ரைட்? மற்ற ராக்ஸ் எல்லாமே வந்து இக்னீஷியஸ் ராக்ஸ்ல இருந்து தான் ஃபார்ம் ஆகும், ரைட்? இக்னீஷியஸ் ராக்ஸ் வந்து நம்ம செடிமெண்டரி ராக்காவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், சாரி இட் வில் பி கன்வெர்ட்டிங் இன்டு செடிமெண்டரி ராக்ஸ் அண்ட் ஆர் இட் வில் பி கன்வெர்ட்டிங் இன்டு மெட்டமார்பிக் ராக்ஸ். நெக்ஸ்ட் இஸ் தட் இந்த இக்னீஷியஸ் ராக்ஸ்லயும் மெட்டமார்பிக் ராக்ஸ்லயும் இருந்து வந்திருக்கக்கூடிய செடிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த செடிமெண்ட்ஸ் என்ன கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா இட் வில் பி ஃபார்மிங் அஸ் செடிமெண்டரி ராக்ஸ், ரைட்? Then these igneous rocks நம்ம வந்து டைவர்ஜன் பவுண்டரி கன்வர்ஜன் பவுண்டரி படிச்சோம் இல்லையா, அதுல கன்வர்ஜன் பவுண்டரியில டென்ஸா இருக்கக்கூடிய பிளேட் வந்து it will be, am I audible? Yes, ma'am. Okay. இப்போ வந்து டென்சர் பிளேட் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி சப்டக்டட், ரைட்? இப்படி சப்டக்ட் ஆகும்போது அது வந்து மேண்டரிக்குள்ள போயிடும், ரைட்? ஸோ இந்த கிறிஸ்டல் ராக்ஸ் வந்து தே கேன் கோ இன்டு திஸ் அண்டர்கோ திஸ் சப்டக்ஷன் ப்ராசஸ். இதனால அது மெல்ட் ஆகும், திருப்பி அது மோல்டன் மேக்மாவா கன்வெர்ட் ஆகி அண்ட் இட் வில் பி த சோர்ஸ் ஃபார் திஸ் இக்னீஷியஸ் ராக், ரைட்? திஸ் இஸ் ரிகார்டிங் திஸ் ராக் சைக்கிள்.
திஸ் இஸ் த தியரி பார்ட் ஃபார் ராக் சைக்கிள். அண்ட் உங்களுக்கு இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படின்னா இது நீங்கள் போடலாம். இன்னும் கொஞ்சம் சிம்பிளராக கூட போடலாம். ரைட், இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக கூட போட வேணாம் நீங்கள். லைக் that's it regarding rock cycle. Next we'll be shifting to next chapter, that is weathering. நம்ம வந்து இப்போ எர்த் மூமெண்ட்ஸ் பார்த்தாச்சு, எப்படி எர்த்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்துருக்கோம். இப்போ வந்து அந்த ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து எப்படி எரோட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ரைட், shall we start this or do you have any doubt or questions to ask? relevant PYQs இல்லை நீங்க பார்க்கறதுக்கு, ஸோ we couldn't see those. எல்லாமே சாயில் ரிலேட்டடாக தான் இருக்கு. நம்ம சாயில் வந்து பயோஜியோகிராஃபில தான் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்து PYQs பார்க்க சான்ஸ் இல்லை. No doubts, right? Yes, ma'am. Okay, let's start with this weathering, right? And we can define this weathering as a mechanical disintegration, right? Mechanical disintegration அப்படின்னா ஒரு ராக் இருக்கு, இது என்ன ஆகும் அப்படின்னா சில பார்ட்ஸா வந்து it will be getting fragmented, right? இல்லை அப்படின்னா கெமிக்கலி அதுல வந்து டீகம்போசிஷன் நடக்கும், which means இதனுடைய கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து it will be getting decomposed, right? கம்போசிஷனா எல்லாமே சேர்றது, டீகம்போசிஷனா it will be going away, right? through the process called leaching ஒரு ப்ராசஸ் இருக்கு. we'll be discussing those, right? so weatheringங்கிறது என்ன அப்படின்னா ராக்ஸ் வந்து it will be disintegrated mechanically and decomposition வந்து chemically நடக்கும், right? and இதுக்கு there are some various elements for this weathering. it is related to this weather and climate, right? and also weathering வந்து மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து chemical weathering. chemical weatheringல chemical reactions நடந்திருக்கும். and second one என்ன அப்படின்னா physical or mechanical, right? physical or mechanicalனா மற்ற ஆர்கானிசம்ஸ் இருக்காங்க இல்லையா, பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ், நம்மளால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதன் மூலியமா நம்ம வந்து வெதரிங் ப்ராசஸ் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிட்டு தான் இருப்போம். அண்ட் தேர்ட் ஒன் வில் பி திஸ் பயாலஜிக்கல் வெதரிங் ப்ராசஸ், ரைட்? தட் இஸ் டியூ டு சம் பயாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ்னால நமக்கு வந்து வெதரிங் ப்ராசஸ் வந்து நடக்கும், ரைட்? அண்ட் யூ நீட் டு ரிமெம்பர் திஸ் டேர்ம் ஹியர், இன்சைட்டிவ், ரைட்? விச் மீன்ஸ் ஆன் சைட். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் கன்சர்வேஷன் படிப்போம் இல்லையா, வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன்ல நமக்கு இந்த டேர்ம் வந்து வரும், இன்சைட்டிவ், எக்ஸைட்டிவ்னு சொல்லிட்டு. லெட்ஸ் லேர்ன் திஸ் இன்சைட்டிவ் ஹியர், ரைட்? இப்போ வெதரிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ராக் இருக்கு, இதோட பார்ட்டிகல்ஸ் வந்து சின்ன சின்ன ஃபிராக்மெண்ட்ஸா மாறுது, ரைட்? இது மட்டும்தான் வெதரிங். இதுக்கப்புறம் இதெல்லாம் கேரி ஆகிட்டு போறது வந்து எரோஷன், ரைட்? இந்த ப்ராசஸ் வந்து வெதரிங், இது எரோஷன். அதுக்கப்புறம் இப்படி எரோட் ஆகி போறது ஒரு இடத்துல டெபாசிட் ஆகும் இல்லையா, அது பேரு டெபாசிஷன், ரைட்? இப்போ நம்ம பார்க்கறது வெதரிங் மட்டும்தான். எரோஷன் அண்ட் டெபாசிஷன் வந்து நெக்ஸ்ட் சாப்டர். லெட்ஸ் see this. வெதரிங்கிறது வந்து அது எந்த சைட்ல இருக்கோ அதே லொகேஷன்ல தான் நமக்கு வெதரிங் நடக்குது இல்லையா. ஸோ ரொம்ப கம்மி அளவுல மட்டும்தான் மூவ்மெண்ட் இருக்கும் in this process of weathering. ஸோ அதே சைட்ல நமக்கு நடக்குது அப்படின்னா அந்த ப்ராசஸ், then it is called as in situ, right? in situ process or on-site process. Is it clear regarding this word in situ? Yes, ma'am. Okay. Now, there are 3 major groups of this weathering process. They are chemical, physical or mechanical, and next one is that biological weathering processes. Now, chemical weathering process, right? இப்போ ராக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பெரிய பாறையா இருந்து சின்ன ஃபிராக்மெண்ட்ஸா மாறுறதுக்கு நிறைய கெமிக்கல் ப்ராசஸ் வந்து இருக்கு, ரைட்? கெமிக்கல் ப்ராசஸ்ல என்னெல்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தட் சொல்யூஷன், செகண்ட் ஒன் வில் பி கார்பனேஷன், and the third one will be hydration, fourth one will be oxidation, fifth one will be reduction, right? மொத்தம் 5 ப்ராசஸ் இருக்கு chemical weathering processல. இப்போ let's discuss some of these terms, right? சொல்யூஷன்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு லிக்விட்ல அந்த லிக்விட் என்னவா இருக்கலாம் அப்படின்னா வாட்டரா இருக்கலாம், இல்ல ஆசிட்ஸா இருக்கலாம், ரைட்? இதுல நம்ம ஏதாவது டிசால்வ் பண்றோம் அப்படின்னா அது வந்து நம்ம சொல்யூஷன் சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் சொல்யூஷன் என்ன அப்படின்னா வாட்டர்ல நம்ம வந்து சுகரை மிக்ஸ் பண்றது, ரைட்? தட் இஸ் சுகர் சொல்யூஷன். சால்ட்னா சால்ட் மிக்ஸ் பண்றது. இதே மாதிரி டியூ டு திஸ் ஒரு விஷயத்த ஒரு சாலிடோ இல்ல ஏதாவது ஒண்ணு கொண்டு போய் லிக்விட் மெட்டீரியல்ல வந்து நம்ம கலக்குறோம் அப்படின்னா then it is called as the solution. This is regarding the term solution. And next is carbonation, right? இதுல வந்து there will be something to do with this carbon, right? நம்ம வந்து கார்பன் வந்து it will be forming as carbonic acid ஃபார்ம் ஆகும். So that will be seen under this carbonation. Next is hydration.
the word hydra is often associated with water, right? So இதுல என்ன ஆகும் அப்படின்னா, due to this addition of water there will be some weathering process will be happening, that is hydration. Next is that oxidation. Oxidationங்கிறது என்ன அப்படின்னா, iron with the oxygen reaction. ஒரே நிமிஷமா இப்ப சொல்லுங்க, ஆக்சிடேஷன் என்ன? Iron with the oxygen reaction, ma'am. Okay, okay, I can tell like this only. இதுல வந்து ஆக்சிஜன் ஆட் பண்ணுவோம், இல்ல அப்படின்னா ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுவோம், ரைட்? தட் இஸ் ஹேப்பனிங் இன் திஸ் ஆக்சிடேஷன் ப்ராசஸ். ரிடக்ஷன் ப்ராசஸ்ல வில் பி ரிமூவிங் ஆக்சிஜன், இல்ல அப்படின்னா அந்த ரியாக்ஷன் நடக்கும்போது ஆக்சிஜன் இருக்காது, ரைட்? இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன், இதுதான் வந்து ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன், ரைட்? ஆக்சிடேஷன்ங்கிறது என்ன அப்படின்னா வித் த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், இல்ல அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் பண்றது, ரைட்? வித் ஆப்சன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். இது ரெண்டுல ஏதாவது ஒன்று நடந்தா ஆக்சிடேஷன் ப்ராசஸ். ரிடக்ஷன் ப்ராசஸ்ங்கிறது என்ன அப்படின்னா இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். திஸ் இஸ் ரிகார்டிங் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன், ரைட்? நவ் இப்போ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் நடக்குது இல்லையா, எப்பவுமே வந்து வாட்டர், ஏர் இது ரெண்டுமே இருக்கும். இந்த ஏர்ல எஸ்பெஷலி திஸ் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இதோட சேர்ந்து ஹீட் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து இட் வில் பி ஸ்பீடிங் அப், ரைட்? We are discussing weathering process. Weathering processல first one is that chemical weathering process. அதுல நமக்கு 5 types இருக்கு chemical processesல, right? So நம்ம சொல்யூஷன் பார்த்தாச்சு, இப்போனா என்னன்னு மட்டும் பார்த்துருக்கோம். லெட்ஸ் see this, right? இப்போ இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, 5 ப்ராசஸ், இது எல்லாமே சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ராக்ஸை ஒன்று டீகம்போஸ் பண்ணிடும், இல்லை அப்படின்னா அந்த ராக்கை ஃபுல்லாக டிசால்வ் பண்ணிடும், ரைட்? ஆர் they'll be reduce them into a fine state. பெரிய ராக்ல இருந்து ஒரு சின்ன fragments it will be converting, right? This is happening under this chemical weathering process. First we are going to see this solution, right? சொல்யூஷன்ங்கிறது என்ன அப்படின்னா ஏதாவது ஒன்று வாட்டர்லயோ ஆசிட்லயோ நம்ம வந்து டிசால்வ் பண்றோம் அப்படின்னா அந்த வாட்டர் வித் அந்த டிசால்வ்டு கண்டென்ட், ரைட்? ஆல்ரெடி கரைஞ்சிருக்கக்கூடிய பொருள் இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து சொல்யூஷன் சொல்லி சொல்றோம், ரைட்? நவ் on coming in contact with water many solids disintegrate, right? இப்போ ஒரு சில ராக்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா it will be composing of many minerals தான், ரைட்டா? இப்போ இது வந்து வாட்டரோட கான்டாக்டுக்கு வரும்போது ஐ மீன் அதில் வாட்டர் பட்டுச்சுனாலோ என்ன ஆகும் அப்படின்னா it will be starting to disintegrate, right? It will be breaking up, right? And சில மினரல்ஸ் வந்து it is soluble in water, which means it will be soluble னா அது ஃபுல்லாக கரையக்கூடிய தன்மை உள்ளது வாட்டர்ல, ரைட்? இது some minerals are insoluble, ரைட்? வாட்டர்ல வந்து அது கரையாது, ரைட்? ஸோ இப்போ சாலிபிள் மினரல்ஸ் அதெல்லாம் ஃபார்மாக இருக்கக்கூடிய ராக்ஸ் இருக்கும் இல்லையா, they will be affected by this process. என்ன மாதிரி மினரல்ஸ் அப்படின்னா they are nitrites, sulfate and potassium, ரைட்? இந்த மாதிரி மினரல்ஸ் எல்லாமே வந்து வாட்டர்ல என்ன ஆகும் அப்படின்னா it will be soluble, அது வந்து கரைஞ்சிடும். இல்லை இன் ஆசிட்ஸ், சில ஆசிட்ஸ் it will be soluble. So these minerals are easily leached out without leaving any residue. ஸோ இந்த ரியாக்ஷனால என்ன ஆகும் அப்படின்னா எந்த ஒரு ரெசிடியூனா எந்த ஒரு மீதி இல்லாம லைக் துகள்கள் கூட இல்லாம என்ன ஆகும் அப்படின்னா it will be completely leached out, right? So அந்த மினரல்ஸ் எல்லாமே வந்து காணாம போயிடும் in some rainy climates or in and accumulate in dry regions. Dry regionsல இந்த ராக்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா if it is completely composed of this nitrate minerals அப்படின்னா இப்போ ரெயின் ரொம்ப இருக்கு அப்படின்னா இந்த ராக் வந்து it will be disintegrated, right? ஃபுல்லாவே வந்து கரைஞ்சிடும், right? Is it clear regarding solution? புரியுதா இல்லை இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுமா? ஓகே, சொல்யூஷன் என்னன்னு புரியுதுல்ல? ஓகே, இப்போ வந்து ஒரு லிக்விட் மீடியம்ல அது வந்து வாட்டரா இருக்கலாம் இல்லை ஒரு ஆசிடா இருக்கலாம், அதுல ஏதாவது ஒரு டிசால்வ்டு மினரல் இருக்கு அப்படின்னா ஐ மீன் ஒரு டிசால்வ்டு சப்ஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா அது நம்ம சொல்யூஷன் சொல்லி சொல்றோம். இப்போ ஒரு சில ராக்ஸ் வந்து it will be completely made of this water soluble minerals, right? அந்த அதுல ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய ராக்ஸ் வந்து it is completely comprised of minerals. அந்த மினரல்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா வாட்டரோடையோ இல்லை ஆசிடோட அதுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்கும் போது அது ஃபுல்லா என்ன ஆயிரும் அப்படின்னா டிஸ்இன்டெகிரேட் ஆயிடும், ரைட்? இட் வில் பி லீச்சிங் அவுட். லீச்சிங்னா என்ன அப்படின்னா அதுல இருந்து அப்படியே கரைஞ்சு போயிருது, டிஸ்இன்டெகிரேட் ஆகுது, ரைட்? தட் இஸ் திஸ் ப்ராசஸ். சொல்யூஷனால நமக்கு இந்த மாதிரி நடக்கும். இப்போ ஒரு ட்ரை ரீஜியன்ல அங்க வந்து மழையே இல்லை அப்படின்னா அந்த ராக் ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ சில ரெய்னி கிளைமேட்ஸ் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ராக்ஸ் வந்து இட் வில் பி கம்ப்ளீட்லி
டிஸ்இன்டெகிரேட்டட், எந்த ஒரு ரெசிடியூமே அந்த இடத்துல இருக்காது. ரெசிடியூனா எந்த ஒரு மிச்சமே இல்லாம ஃபுல்லுமே என்ன ஆயிருக்கும் அப்படின்னா டிஸ்இன்டெகிரேட் ஆயிரும். ரைட்? இஸ் இட் கிளியர்னா? புரியுதா இல்லையா? எஸ் மேம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் கார்பனேஷன். ரைட்? இப்போ கார்பனேஷன்ங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ராக்ஸ்ல இருக்கக்கூடிய மினரல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மினரல்ஸ் வந்து தே வில் பி ஆக்டிங் வித் ஆர் ரியாக்டிங் வித் திஸ் கார்பனேட், இல்ல அப்படின்னா பைகார்பனேட்ஸ். இதோட ஆக்ட் பண்ணும்போது நமக்கு நடக்கக்கூடிய ரியாக்ஷன் தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கார்பனேஷன் கீழே படிக்கிறோம். ரைட்? இப்போ அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு இது எல்லாமே வந்து இட் வில் பி அப்சர்வ்டு பை வாட்டர். ரைட்? இது என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி ஃபர்தர் ஃபார்மிங் இன் கார்போனிக் ஆசிட். இந்த கார்போனிக் ஆசிட் வந்து இட் இஸ் அ வீக் ஆசிட் தான். இது வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங் ஆசிட்லாம் கிடையாது. ஆனா இந்த கார்போனிக் ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னா சில மினரல்ஸ் மேல இட் வில் பி ஆக்டிங் அப்பான். ரைட்? அதனால அந்த ராக்ஸ் வந்து அந்த மினரல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி லீச்சிங் அவுட் அண்ட் இதனாலேயே நமக்கு வந்து வெதரிங் ப்ராசஸ் நடக்கும். ரைட்? பை திஸ் ப்ராசஸ் ஆஃப் கார்பனேஷன். கார்பனேஷன்ங்கிறது என்ன அப்படின்னா மினரல்ஸோட the reaction of carbonate and the bicarbonate. Right? It will be forming as carbonic acid form ஆகும். இது weak acid தான். weak acid இருந்தாலும் it will be acting upon various minerals. Right? Next is hydration. We know that hydra it refers to water. Right? இப்போ it is the chemical addition of water. Right? இப்போ generally எந்த ஒரு ஆப்ஜெக்டா இருந்தாலும் if it is taking up water அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா it will be expanding. Right? So இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ராக்குடைய வால்யூம் இருக்கு இல்லையா இட் வில் பி எக்ஸ்பேண்டிங். ரைட்? அண்ட் ஆல்சோ இது வந்து ரிவர்சபிள் தான். இப்போ இந்த வாட்டர் எல்லாமே எவாபரேட் ஆயிடுச்சுனாலோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராசஸ்னால போயிட்டு ஐ மீன் இட் வில் பி கோயிங் அவே அப்படின்னா திருப்பி இது வந்து இதோட பழைய ஸ்டேட்டுக்கு வந்துடும். ரைட்? அண்ட் திருப்பி அது வந்து வாட்டருக்கு எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னா அண்ட் அகெயின் இட் வில் பி எக்ஸ்பேண்டிங். ரைட்? இந்த மாதிரி கான்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்பேண்டிங் இது வந்து ரிப்பீட்டடா நடந்துட்டே இருக்கிறதுனால இதனால என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி காஸ் திஸ் ராக் ப்ராசஸ் கால்ட் ஃபெட்டிங் ஏற்படும் அண்ட் இதனால நமக்கு டிஸ்இன்டெகிரேஷன் வந்து நடக்கும். ரைட்? திஸ் இஸ் அண்டர் திஸ் ஹைட்ரேஷன். இஸ் இட் கிளியர்? ஹைட்ரேஷன். எஸ் மேம். ராக்ஸ் ஓகே, ராக்ஸ்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா இப்போ வாட்டர் நம்ம வந்து ஆட் பண்றோம் அப்படின்னா இட் வில் பி எக்ஸ்பேண்டிங். அதோட வால்யூம் வந்து கொஞ்சம் பெருசாகும். ஏன்னா வாட்டர் வந்து அந்த அதுல இருக்கக்கூடிய மினரல்ஸ் வந்து தே வில் பி டேக்கிங் அப் வாட்டர். ரைட்? ஸோ அப்படி வாட்டர் அதை எடுக்கிறதுனால அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியலா அந்த மினரல்ஸ் மட்டும் இருக்குன்னா அப்போ ஒரு வெயிட் இருக்கும். இப்போ அந்த மினரல்ஸோட சேர்ந்து வாட்டரும் அதுக்குள்ள இருக்கும்போது இட் வில் பி சம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. அதோட வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆகுது இல்லையா? இதனால ஒரு எக்ஸ்பான்ஷன் நடக்கும். ரைட்? அதே மாதிரி ஒன்னு அந்த மெட்டீரியல் எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்ல அந்த ராக்கே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த வாட்டர் எல்லாமே வந்து ட்ரை அப் ஆயிடுச்சு இல்ல டியூ டு சம் ப்ராசஸ் அது எவாபரேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாட்டர் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அண்ட் இது வந்து அதோட பழைய ஸ்டேட்டுக்கு வந்துடும். இந்த ப்ராசஸ் வந்து இட் வில் பி கண்டினியூஷன் லைக் திருப்பி திருப்பி நடந்துட்டே இருக்கக்கூடிய ப்ராசஸ் தான். இதனால நமக்கு ராக் வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆகுது. ரைட்? திஸ் இஸ் அண்டர் திஸ் ஹைட்ரேஷன் அண்ட் இதனால இந்த கெமிக்கல் வெதரிங் தானே இது ஹைட்ரேஷன். இதனால ஃபர்தரா இட் வில் ஹெல்ப் இன் திஸ் பிசிக்கல் வெதரிங். ரைட்? that the process called exfoliation and granular disintegration. ரைட்? நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சின்ன சின்ன கிரானுவல்ஸா ஒரு சின்ன கிராக் வர ஆரம்பிக்கும். அதுல இருந்து நமக்கு வந்து ராக் வில் பி செப்பரேட்டட். ரைட்? செடிமெண்ட்ஸா கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் இஸ் தட் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். ரைட்? இப்போ ஆக்சிடேஷன்ங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ராக்ஸ்ல இருக்கக்கூடிய மினரல்ஸ் இருக்கு இல்லையா இந்த மினரல்ஸ் வந்து they will be forming some oxides. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரெட் சாயில் இருக்குல்ல அது ஏன் ரெட்டா இருக்கு அப்படின்னா டியூ டு திஸ் பிரசன்ஸ் ஆஃப் அயன் ஆக்சைட்ஸ். ரைட்? ஃபெரஸ் ஆக்சைடு இருக்கிறதுனால நமக்கு வந்து ரெட் சாயில் அந்த சாயில் வந்து இட் இஸ் அப்பியரிங் இன் ரெட் கலர். ரைட்? ஸோ ஆக்சிடேஷன்ங்கிறது என்ன அப்படின்னா அந்த ராக்ஸ்ல இருக்கக்கூடிய மினரல் வந்து இட் வில் பி கம்பைனிங் வித் ஆக்சிஜன். ரைட்? ஆக்சிஜனோட கம்பைன் பண்ணி இட் வில் பி ஃபார்மிங் ஆக்சைட்ஸ். ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் ரஸ்டிங் இன் த கேஸ் ஆஃப் அயன்ல வந்து நமக்கு ரஸ்டிங் நடக்குது இல்லையா துருப்பிடிக்கிறது அண்ட் இல்லை அப்படின்னா ஹைட்ராக்சைட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் இஸ் தட் இந்த ஆக்சிடேஷன் எங்க நடக்கும் அப்படின்னா எங்க வந்து there is a ready access to this atmosphere and water. இதுக்கு ரெண்டுக்குமே நமக்கு வந்து எங்க ஆக்சஸ் இருக்கோ அந்த இடத்துல நமக்கு இந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். ரைட்? அண்ட் இந்த ப்ராசஸ் மூலியமா நமக்கு இந்த ப்ராசஸ்ல மெயினா இன்வால்வ் இருக்கக்கூடிய மினரல்ஸ் யாரெல்லாம்னா அயன், மேங்கனீஸ் அண்ட் சல்ஃபர். ரைட்? இந்த மூணு தான் வந்து இட் வில் பி அண்டர்கோ திஸ் ஆக்சிடேஷன் ப்ராசஸ். அண்ட் இப்போ இந்த ஆக்சிடைஸ்டு மெட்டீரியல் இருக்கு இல்லையா இதை நம்ம வந்து ஆக்சிஜன் இல்லாத ஒரு பிளேஸ்ல நம்ம பிளேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா தென் இட் வில் பி ஹேப்பனிங் ரிடக்ஷன். ரைட்? இப்போ வந்து ரிடக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். ஜென்ரலா அது எங்க இருக்கும் அப்படின்னா வாட்டர் டேபிள்ல ரொம்ப அடிப்பகுதியில நமக்கு நடக்கும். ரைட்? வாட்டர் டேபிளே வந்து இன்டீரியர் ஆஃப் எர்த்ல தான் இருக்கும். அதுல நமக்கு இந்த மாதிரி ரிடக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ இப்போ ஒரு ஸ்டாக்னன்ட் வாட்டர் இருக்கு. ஸ்டாக்னன்ட் வாட்டர்னா ஒரு குளம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வாட்டர் எங்குமே மூவ் ஆகாது. ரைட்? அந்த இடத்துல நமக்கு ரிடக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். அதே மாதிரி
இப்போ இது லெட்ஸ் சே இட் இஸ் a ground. இதுல வந்து வாட்டர் லாக் ஆயிட்டு இருக்கு. தண்ணி எப்பவுமே அதுல வந்து கெட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னா ஸ்டாக்னன்ட் வாட்டர் இருந்துட்டே இருக்கலாம். இந்த கிரவுண்ட்ல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரிடக்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ரைட், திஸ் இஸ் ரிகார்டிங் திஸ் ரிடக்ஷன். இப்போ அயன் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டியூ டு ஆக்சிடேஷன் ப்ராசஸ்னால அயன் ஆக்சைடு வந்து நமக்கு ரெட் கலர்ல இருக்குன்னு பார்த்தோம். இதே இது ரிடக்ஷன் ப்ராசஸ்ல நமக்கு இந்த அயன் இருக்கு அப்படின்னா அந்த ரெட் கலர் ஆஃப் அயன் வந்து இட் வில் பி கன்வெர்ட்டிங் இன்டு கிரீனிஷ் ஆர் ப்ளூயிஷ் கிரே கலருக்கு வந்து இட் வில் பி கன்வெர்ட்டிங். ரைட், வாட் வி ஹவ் சீன் அப்படின்னா ஆக்சிடேஷன் ப்ராசஸ்ல அயன் வந்து இட் வில் பி ஹேவிங் சம் கலர் ஆஃப் ரெட். இதே அந்த ரெட் கலர் ஆஃப் அயன் வந்து இஃப் இட் இஸ் கோயிங் அண்டர் திஸ் ரிடக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னா தென் திஸ் ரெட் கலர் வில் பி டர்னிங் இன்டு கிரீனிஷ் ஆர் ப்ளூயிஷ் கிரே கலருக்கு இட் வில் பி டர்னிங். ரைட், இந்த 3 வெதரிங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, லைக் ஹைட்ரேஷன், கார்பனேஷன், ஆக்சிடேஷன், இது எல்லாமே வந்து இன்டர் ரிலேட்டட் ப்ராசஸ் தான். ரைட், இது எல்லாமே வந்து சைமல்டேனியஸா நடந்துட்டே இருக்கும் in order to fasten or have in this weathering process. This is regarding the chemical weathering process. Is it clear? இது டவுட்ஸ் இருக்கா கெமிக்கல் வெதரிங்ல? Are you guys listening or what? No doubt, ma'am. Okay. Okay. Next is biological activity and weathering. Right. So, 1 minute. Yes, biological weathering is removal of minerals and ions from the weathering environment. Physical changes due to the growth and movement of organisms. Right. For example, இப்போ ஒரு ராக் இருக்கு அப்படின்னா இதுல வந்து due to some movements of animals. For example, இப்போ earthworm, rodents, rats எல்லாம் இருக்கு இல்லையா, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they will be digging holes. அதுதான் வந்து burrowingங்கிற ப்ராசஸ். ரைட், இதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா புது சோர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ராக் இருக்கு, இந்த ராக்ல டியூ டு சம் மூவ்மெண்ட் ஆஃப் திஸ் அனிமல்ஸ் நமக்கு ஒரு புது இந்த இடத்துல வந்து சில அவங்க ஒரு ஹோல் மாதிரி டிக் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ரைட், நமக்கு இந்த நியூ சர்ஃபேஸ் வந்து கிடைச்சிருக்கு இப்போ கெமிக்கல் அட்டாக் பண்றதுக்கும் அண்ட் அதன் வழியா நமக்கு ஏரும் மாய்ச்சரும் வந்து உள்ள போறதுக்கு வி ஆட் சம் நியூ ஸ்பேஸ். ரைட், இது மாதிரி தான் வந்து பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டினால நமக்கு வெதரிங் ப்ராசஸ் வந்து நடக்கும். ரைட், எக்ஸாக்டா இட் இஸ் நாட் டிரெக்ட்லி எஃபெக்டட் பட் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை will be altering. Right, we in the sense plants, animals or human beings. Right, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ராக்ல வந்து சில மரம் வந்து வர ஆரம்பிக்கும். ரைட், சின்ன பிளான்ட்டா வரும்போது அதோட ரூட் வந்து இட் வில் பி டீப் பெனிட்ரேட்டட் இன்டு திஸ் ராக்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ரூட் இருக்கிற இடத்துல வந்து நமக்கு வந்து வாட்டர் பெனிட்ரேட் ஆகும், அதே மாதிரி ஏரும் பெனிட்ரேட் ஆகும். ஸோ இன் ஆர்டர் டு அதுவும் போக அதன் வழியா இப்போ வாட்டர் போகுது அப்படின்னா அந்த ராக் இட் வில் பி டிஸ்இன்டெகிரேட்டட். ரைட், ஸோ இந்த அதுல நடக்கக்கூடிய பிசிக்கல் சேஞ்சஸ் வந்து இட் வில் பி ஹேப்பனிங் டியூ டு சம் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி. அதனால நமக்கு வந்து வெதரிங் ப்ராசஸ் வந்து நடக்கும். ரைட், some new surfaces will be exposed to the environment. And also next thing is that human beings disturbing this vegetation by plowing, cultivating soils and trekking, adventurous trip, இதெல்லாமே வந்து it will be disturbing the structures only. Right, இதன் மூலமா நமக்கு weathering process வந்து நடந்துட்டே தான் இருக்கும். Right, and it will be creating new contact. Right, அந்த எர்த்ல இருக்கக்கூடிய மினரல்ஸ்க்கும் அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஏர், வாட்டர், இதுக்கு எல்லாமே வந்து இட் வில் பி கெட்டிங் நியூ கான்டாக்ட். இதன் மூலமா நமக்கு வந்து வெதரிங் ப்ராசஸ் வந்து நடக்கும். அண்ட் ஆல்சோ திஸ் டீகேயிங் பிளான்ட் அண்ட் அனிமல் மேட்டர் விச் மீன்ஸ் டெட் மேட்டர்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இது என்ன பண்ணோம் அப்படின்னா we know this word humus. Anyone can explain this word humus? மேம், அது டெட் பிளான்ட் அண்ட் அனிமல் மேட்டர் வந்து ஒன்னாகி ஒரு ஃபர்டைலான ஒரு மேன்யூர் மாதிரி, நேச்சுரல் மேன்யூர் மாதிரி. ஆமா, இட் இஸ் நேச்சுரல் மேன்யூர். இட் இஸ் குவைட் டார்க் இன் கலர். அது வந்து சாயிலுக்கு மேல ஒரு டாப் லேயரா இருக்கும் ஹியூமஸ்ங்கிறது. ரைட், அது ரொம்ப ரிச் இன் நியூட்ரியன்ஸ். அது எல்லாமே வந்து இட் இஸ் கம்ப்ரைசிங் ஆஃப் திஸ் காஞ்சி போன லீவ்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸோட ரிமைன்ஸ். இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு லேயரா ஃபார்ம் ஆயிருக்கும். ரைட், ஸோ இந்த decaying plant and animal matter இருக்கு இல்லையா, it will be helping in the production of humicனா humus related substance and carbonic and other acids which enhance the decay and the solubility of some elements. So இந்த மெட்டீரியல் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா it will be enhance this, it will be speed up the decay and the solubility of மற்ற எலிமெண்ட்ஸ். என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் further speed up பண்ணும் the procedures, right, weathering process.
அண்ட் ஆல்சோ தீஸ் ஆல்கே, ரைட்? இந்த ஆல்கே என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் பி யூசிங் தோஸ் மினரல் நியூட்ரியன்ஸ், அதோடைய growthக்காண்டி இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு அண்ட் இட் வில் பி ஹெல்ப் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அயன் அண்ட் மேங்கனீஸ் ஆக்சைடு. இதோட காம்போசிஷன் வந்து சாயில்லையும் அந்த ஏரியாலையும் வந்து ரிச்சா இருக்கிறதுக்கு இட் வில் பி ஹெல்பிங் அப், ரைட்? அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் திங் இஸ் தட் பிளான்ட் ரூட்ஸ், ரைட்? இது என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் பி எக்ஸர்ட்டிங் சம் ப்ரெஷர் இன் தி எர்த் மெட்டீரியல், ரைட்? இப்போ ராக்ல வந்து இது இந்த இடத்துல ஒரு ரூட்ஸ் இருக்கு அப்படின்னா இதன் வழியா என்ன ஆகும் அப்படின்னா there will be water seepage, right? water or air seepage, அதன் வழியா தண்ணியும் வாட்டரும் ஏர் இட் will be going, and இதனால நமக்கு வந்து மெக்கானிக்கலா அந்த ராக் வந்து பிரேக் ஆகிடும். ஸோ இட் இஸ் அ வெதரிங் ப்ராசஸ், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் பிசிக்கல் வெதரிங் ப்ராசஸ். இப்போ இந்த பிசிக்கல் வெதரிங் ஆர் இந்த மெக்கானிக்கல் வெதரிங் வந்து இட் வில் பி ஹேப்பன் டியூ டு திஸ் சம் அப்ளைடு ஃபோர்ஸஸ், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் வில் பி கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ், இதனால நடக்கிறது தான் வந்து மாஸ் வேஸ்டிங். We'll be discussing this. And the second one is that expansion forces due to temperature changes and crystal growth or animal activity, which means இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா லைக் what to say, இப்போ இந்த மினரல்ஸ் வந்து வாட்டர் இது எடுத்துக்கிச்சு அப்படின்னா இட் வில் பி எக்ஸ்பாண்டிங்னு பார்த்தோம் இல்லையா? இதர் இந்த மினரல் எக்ஸ்பேண்ட் ஆகும், இல்லை அப்படின்னா அந்த ராக்ஸே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், ரைட்? ஸோ டெம்பரேச்சர் சேஞ்சஸ் வந்து இட் வில் பி ஹேப்பனிங் டெய்லி, விச் மீன்ஸ் will be having daylight and night time, daytime night time ரெண்டுமே இருக்கு. இப்போ டே டைம்ல பார்க்கும்போது temperature will be higher and night timeல வந்து reversal of temperature, it will be getting cooler, right? land will be getting cooler. So இந்த temperature changesனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா மினரல்ஸ்மே வந்து is undergoing this expansion forces, right? So இதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா physical weathering process வந்து நடக்கும். And also water pressures controlled by the wetting and drying cycles, right? This is what I mentioned. இப்போ வந்து இட்ஸ் சைக்கிள், எல்லா பீரியடுமே வந்து நமக்கு ட்ரையாகவும் இருக்கிறது இல்லை, எல்லா பீரியடும் நமக்கு வந்து ஒரே வெட் சீசனாகவும் இருக்கிறது இல்லை, ரெய்னி சீசனாகவும் நமக்கு இருக்கிறது இல்லை. ஸோ இதனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா பிசிக்கல் வெதரிங் வந்து நடக்குது, ரைட்? there are 3 factors. First one is the gravitational force, second one வந்து expansion forces, third one will be water pressures, it will be controlled by this wet and dry cycles. Now next one is that unloading and expansion, right? இப்போ consider this is a rock, இதுக்கு கீழே ஒரு ராக் இருக்கு. எரோஷனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த மேல இருக்கக்கூடிய ராக் வந்து இட் வில் பி கோயிங் அவே, ரைட்? இப்போ நமக்கு வந்து இந்த ராக் மட்டும்தான் இருக்கு, ரைட்? ஸோ இப்போ கண்டினியூஸ் எரோஷன்னால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா there is some vertical pressure, ரைட்? அது வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ நமக்கு மேல இருக்கக்கூடிய ராக் வந்து அந்த ராக் உடைய மேல இருக்கக்கூடிய லேயர்ஸ், ரைட்? அப்பர் லேயர் வந்து இட் வில் பி எக்ஸ்பாண்டிங் அண்ட் இதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி undergo this disintegration, ரைட்? அண்ட் ஆல்சோ the areas of curved ground surface, இந்த மாதிரி curved ground surface இருக்கும்போது நமக்கு வந்து சில fractures வந்து வரும், ரைட்? இதனால நமக்கு அந்த ராக்குடைய ஸ்லாப்ல நமக்கு என்ன ஆகும்னா ஃபிஷர்ஸ் வந்து ஏற்படும், இல்லை கிராக்ஸ் வந்து ஏற்படும். இதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா it will be undergo this weathering process. And the next one is that granular disintegration, ரைட்? கிரானுலர்ங்கிறது வந்து சில டைம்ல இந்த ராக் எதன் வழியா ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா சில கோர்ஸ் கிரைன் மெட்டீரியல், which means கிறிஸ்டல்ஸா இருக்கும் இதுக்குள்ள, ரைட்? இது கிறிஸ்டல்ஸா இருக்கும்போது நமக்கு டிஸ்இன்டெகிரேஷன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில கிரானுவல்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் போகும், ரைட்? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும், தென் இட் வில் பி கோயிங் லைக் திஸ், 2 கிரானுவல்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ லைக் திஸ், லைக் சின்ன சின்ன கிரானுவல்ஸா வந்து டிஸ்இன்டிகிரேட் ஆகுது அப்படின்னா இட் வில் பி கம்மிங் அண்டர் திஸ் கிரானுலர் டிஸ்இன்டெகிரேஷன், ரைட்? அன்லோடிங் அண்ட் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா அதுக்கு மேல இருக்கக்கூடிய ராக்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டியூ டு கண்டினியூஸ் எரோஷன் இட் வில் பி கோயிங் அவே, அண்ட் இதனால நமக்கு இங்க ஒரு வெர்டிகல் ப்ரெஷர் வந்து இங்க ஆக்ட் ஆயிருக்கும், ரைட்? டியூ டு திஸ் இந்த இடத்துல எல்லாம். ஸோ இப்போ இது வந்து எரோடாகி போகுது அப்படின்னா நமக்கு இதோட அப்பர் லேயர்ல there will be some ராக் என்ன ஆகும் அப்படின்னா it will be expanding, right? ஸோ இதனால நமக்கு அந்த ராக் masses வந்து it will be disintegrated. This is regarding unloading and expansion. Next is that granular disintegration, and next is that this is exfoliation. Yes, exfoliation. இப்போ நமக்கு இது வரைக்கும் புரியுது இல்ல? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா பிசிக்கல் வெதரிங்ல? ஓகே, இப்போ வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது எல்லா மினரலுமே வந்து எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும், ரைட்? டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது, இதனால எல்லா மினரலுமே எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் ஆல்சோ இப்போ எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இது பக்கத்துல ஒரு நெய்பர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுமே என்னாங்கன்னா இட் வில் பி கோயிங் அவே, ரைட்? இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். கன்சிடர் திஸ் இஸ் அ ராக் அண்ட் திஸ் இஸ் அ ராக். இப்போ வந்து டெம்பரேச்சர் வில் பி இன்க்ரீசிங், ரைட்? இப்போ டெம்பரேச்சர் கூடிட்டே இருக்கும்போது இந்த ராக் வந்து இட் வில் பி எக்ஸ்பேண்டிங். சிமிலர்லி இந்த ராக்குமே இட் வில் பி புஷிங் லைக் திஸ், ரைட்?
இப்போ டெம்பரேச்சர் வந்து கூல் டவுன் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி கான்ட்ராக்டிங், ரைட்? அது எக்ஸ்பேண்ட் ஆகாம இட் வில் பி கம்மிங் அகெயின், காம்பாக்டா திருப்பி வர ஆரம்பிக்கும். நவ் because of this diurnal changes, which means like day and night இருக்குல்ல, அப்போ பகல் ஃபுல்லா there will be some high temperature, அது எது நைட் பார்க்கும்போது it will be literally அதை விட கொஞ்சம் டிப் ஆக ஆரம்பிக்கும், ரைட்? ஸோ இதுதான் diurnal changes. And this diurnal changes in the temperature, இதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த மினரல் கிரெயின்ஸ் இருக்கு இல்லையா, ராக் குள்ள இருக்கக்கூடிய மினரல்ஸ், இதுல இன்டர்னல் மூவ்மெண்ட் வந்து இது வந்து ரெகுலரா நடந்துகிட்டே இருக்கும், ரைட்? டே டைம்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெம்பரேச்சர் ஹையா இருக்கும்போது இது எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். இதே இது நைட் டைம் ஆகும்போது இட் வில் பி அகெயின் கம்மிங் இன்டு ஒரு கான்ட்ராக்ஷன் நடக்க ஆரம்பிக்கும், ரைட்? ஸோ இது எந்த இடத்துல ரொம்ப ஹையா இது வந்து ஃபீல் பண்ண முடியும் இந்த சேஞ்சஸ் அப்படின்னா இன் ட்ரை கிளைமேட்ஸ் அண்ட் ஆல்சோ ஹை எலிவேஷன்ஸ், ரைட்? ஹை எலிவேஷன்ஸ்னா பிளாட்டியூ ரீஜியன்ஸ்ல பிளைன்ஸ்ல அவ்வளோ ஃபீல் பண்ண முடியாது. இப்போ இட் இஸ் ட்ரை ரீஜியன்னா வி கேன் see this process. அண்ட் எங்கெல்லாம் இந்த டெம்பரேச்சர் சேஞ்சஸ் வந்து ரொம்ப டிராஸ்டிக்கா ரொம்ப ஹெவியா ஃபீல் ஆகுதோ இருக்குதோ அந்த இடத்துல தான் நமக்கு வந்து this contraction and expansion இது வந்து நடந்துட்டே இருக்கு, right? Now the surface layers of the rocks tend to expand more than the rock at the depth. For example, இப்போ ராக் வந்து இது டெப்த்ல இருக்கு and it is the surface, right? இங்க இருக்கக்கூடிய ராக்ஸ் தான் வந்து இந்த ப்ராசஸ்க்கு it will be going, இந்த எக்ஸ்பான்ஷன் கான்ட்ராக்ஷன்லாம் இங்க தான் நடக்கும். Why so? Anyone can tell? Sorry, can anyone tell this? இப்போ வந்து இந்த எக்ஸ்பான்ஷன் கான்ட்ராக்ஷன் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இது வந்து இன் டெப்த்ல இருக்கக்கூடிய ராக்ஸ்ல வந்து we couldn't witness this much. அப்பர் லேயர்ல இருக்கக்கூடிய ராக்ஸ்ல தான், அதுலயும் அப்பர் மோஸ்ட் லேயர்ல தான் we can witness this process of expansion and contraction of minerals. இந்த internal differences இது எதனால அப்படின்னு கேட்டேன். என்ன ஐடியா கேட்கலப்பா? டெம்பரேச்சர் சேஞ்ச் சன்லைட்டோடது டைரக்டா அங்க படுது, அதனால தான். கரெக்ட். ஓகே, ஸோ நமக்கு வந்து சன்லைட் வந்து டைரக்டா அங்க படுறதுனால இது வந்து இட் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு திஸ் டே லைட் அண்ட் நைட் டைம். இந்த டைம்னால தான், ஐ மீன் இந்த டெம்பரேச்சர் சேஞ்சஸ்னால தான் நமக்கு இது வந்து இந்த எக்ஸ்பான்ஷனும் கான்ட்ராக்ஷனும் நடக்குது. ஸோ த சர்ஃபேஸ் லேயர்ஸ் ஆஃப் தி ராக்ஸ்ல இருக்க, ஐ மீன் எர்த் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ராக்ல இருக்கக்கூடிய லேயர்ஸ், ரைட்? அதுதான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த எக்ஸ்பான்ஷன்ல வந்து we can witness this more. அண்ட் இதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த ராக்ஸ் இருக்கு இல்லையா, சின்ன ஃப்ராக்சர் வரும். அந்த இதனால நமக்கு வந்து it will be happening this exfoliation, right? அது ராக்ஸ்ல இருக்கக்கூடிய லேயர்ஸ் வந்து it will be turning into this smooth rounded surfaces, right? For example, this is like this. இதெல்லாம் டிஸ்இன்டெகிரேட் ஆகி நமக்கு ஒரு மாதிரி ஸ்மூத் சர்ஃபேஸ் வந்து அந்த ராக்ஸ்ல வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். This is regarding exfoliation. Next thing is that block separation, and this type of disintegration. Am I audible? எஸ் மேம். Okay. Next is block separation. This type of disintegration takes place in rocks where numerous joints occurred by the mountain, right? So இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, லைக் ப்ரெஷர், ஐ மீன் எக்ஸ்பான்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் பார்த்தோம் இல்லையா. ஸோ அது வந்து கான்ட்ராக்ஷன் வந்து ஷ்ரிங்கேஜ்னு வச்சுக்கோங்க. இப்போ ஹீட்னால என்ன ஆகுது அப்படின்னா இட் வில் பி எக்ஸ்பாண்டிங், அண்ட் கூல் பண்றதுனால இட் வில் பி அகெயின் ஷ்ரிங்கிங், ரைட்? ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா சில பிளாக் மட்டும் இட் வில் பி செப்பரேட்டிங் அவே ஃப்ரம் திஸ் ராக், ரைட்? This is coming under this block separation, and this type of integration in rocks can be achieved by comparatively weaker forces. இது நடக்கிறதுக்கு வீக்கர் ஃபோர்ஸஸ் மட்டும் இருந்தாலே போதும், ரைட்? இந்த மாதிரி சிக்னிஃபிகண்டான எந்த ஒரு ஃபோர்ஸஸுமே தேவையில்லை, ஐ மீன் ஸ்ட்ராங்கர் ஃபோர்ஸஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் ஷாட்டரிங், ரைட்? இதுல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பெரிய ராக் வந்து இட் வில் பி அண்டர்கோ திஸ் டிஸ்இன்டெகிரேஷன், ரைட்? அண்ட் ஆல்சோ இதுல என்ன ஆகும் அப்படின்னா லைக் இட் வில் பி ப்ரொடியூசிங் சம் ஆங்குலர் பீசஸ். அதுக்கு அதுல இந்த கார்னர்ஸ் எல்லாமே வந்து ஷார்ப்பா இருக்கும், ரைட்? அண்ட் திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் ஷாட்டரிங். அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து எக்ஸ்ஃபோலியேஷன். இதனால என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்ஃபோலியேஷனால நமக்கு ஸ்மூத் ரவுண்டட் சர்ஃபேஸ் வந்து இருக்கும், ரைட்? அண்ட் இந்த ஷாட்டரிங் ப்ராசஸ்னால நடக்கக்கூடிய டிஸ்இன்டெகிரேஷன்ல வில் பி ஹேவிங் திஸ் ஷார்ப் கார்னர்ஸ் அண்ட் எட்ஜஸ், ரைட்? நெக்ஸ்ட் இஸ் தட் ஃப்ரீசிங், thawing and frost wedging, right? Freezing-na நமக்கு தெரியும், it will be getting cooler, and this word called thawing means
ஹீட் ஆகுது. ஐஸ் இல்ல ஸ்னோ பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து டியூ டு தி ப்ராசஸ் ஆஃப் ஹீட்னால it will be going into melted stage. Yes. Thawing means it is the process of ice, snow or another frozen substance. அது என்ன ஆகும் அப்படின்னா it will be becoming liquid, right? இல்ல அப்படின்னா லிக்விடா இல்லைன்னா it will be getting into soft as a result of warming up. அது வந்து ஹீட் ஆகுறதுனால ஐஸோ ஸ்னோவோ இல்ல வேற ஏதாவது ஃப்ரோசன் மெட்டீரியல் வந்து it will be turning into liquid or some soft material, right? This is regarding this process of thawing. And next is that frost wedging, right? Let's see this. இப்போ வந்து வார்ம் சீசனா இருக்கு அப்படின்னா வாட்டர் என்ன ஆகும் அப்படின்னா it will be penetrating into the pore spaces, right? ராக்ஸ்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன போர்ஸ்னா சின்ன சின்ன ஓட்டை துளை, ரைட்? அதன் வழியா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபிராக்சர்ஸ் வழியா வாட்டர் வந்து உள்ள போகும், ரைட்? இது கோல்டு சீசன்ல அந்த வாட்டர் வந்து it will be freezing into ice, ரைட்? இப்போ அது ஐஸ் ஆகும் போது அதோடைய வால்யூம் வந்து it will be expanding, ரைட்? இதோடைய ரிசல்ட்டா it will be expanding. அண்ட் இதனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த ராக் உடைய வால்ல there is some pressure, ரைட்? ஸோ சம்டைம்ஸ் அந்த ராக் வந்து ரொம்ப பெரிய சைஸா இருக்கு, மாஸா இருக்கு, ஐ மீன் ரொம்ப மேசிவ் சைஸ்ல இருக்கு அப்படின்னா it will be getting tear apart, right? It will be breaking away, right? Next one is that frost weathering. It occurs due to the growth of ice within pores, cracks of rocks. இப்போ இந்த ஃப்ரீசிங் அண்ட் மெல்டிங் வந்து இது வந்து ரிப்பீட்டட் சைக்கிள் நடந்துட்டே இருக்கும்போது இந்த போர்ஸ்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ்ல இருக்கக்கூடிய போர்ஸ் இருக்கு இல்லையா, ராக்ஸ்ல இருக்கக்கூடிய போர்ஸ், அதுல என்ன ஆகும் அப்படின்னா அங்க ஐஸ் வந்து இட் வில் பி க்ரோயிங், ரைட்? பெனட்ரேட் ஆகும், அந்த வாட்டர் வந்து அந்த போர்ஸ் வழியா உள்ள போகும். அண்ட் இட் வில் பி ஃப்ரீசிங் அண்ட் அகைன் திருப்பி மெல்ட் ஆகும், திருப்பி ஃப்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி ரிப்பீட்டட் சைக்கிள் நடந்துட்டே இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃப்ரோஸ்ட் வெதரிங் வந்து நடக்கும், ரைட்? ஃப்ரோஸ்ட் வெதரிங் இஸ் நத்திங் பட் ஐஸ் மூலியமா ஒரு ராக் வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆகிறது, ரைட்? நெக்ஸ்ட் இஸ் தட் சால்ட் வெதரிங். அண்ட் இது வரைக்கும் எது டவுட்ஸ் இருக்கா? போஸ்ட் வெதரிங் அண்ட் ஃப்ரோஸ்ட் வெதரிங், பிளாக் செப்பரேஷன். ஓகே, லெட்ஸ் கண்டினியூ வித் சால்ட் வெதரிங். இப்போ ராக்ஸ்ல இருக்கக்கூடிய சால்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது என்ன ஆகும் அப்படின்னா it will be expanding by the process of thermal action. ஹீட் பண்றதுனாலையும் by this process of hydration and crystallization, right? ஹைட்ரேஷனா வாட்டர் ஆட் பண்றது, crystallization it is getting again crystal formatல ஆகுது, that is crystallization, right? இப்போ இதெல்லாம் நடக்கும்போது இந்த ப்ராசஸ் மூணு ப்ராசஸ்லயுமே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ராக்ஸ்ல இருக்கக்கூடிய சால்ட் வந்து it will be expanding, right? And also சில சால்ட் வந்து it is having some high tendency to expand, right? It will be expanding in a speed rate, இல்ல அப்படின்னா அது it will be expanding under this process. They are calcium, sodium, magnesium, potassium and barium, right? அந்த salts எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா it will be expanding. It is having a high tendency to expand, right? Now இப்போ டெசர்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அங்க வந்து நமக்கு ஆல்ரெடி ஹை டெம்பரேச்சர் இருக்கும். இந்த மாதிரி we know that thermal action வந்து it is related to heat only, right? இப்போ டெசர்ட்ல வந்து it is associated with high temperature. இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும்போது it will be favoring this salt expansion, right? Now இப்போ அந்த சர்ஃபேஸ்ல ஒரு போர் இருக்கும் இல்லையா, அது பக்கத்துல இருக்கக்கூடிய சால்ட் கிறிஸ்டல் என்ன ஆகும் அப்படின்னா it will be splitting, right? அது வந்து இண்டிவிஜுவல் கிரைன்ஸா வந்து பிரிய ஆரம்பிக்கும், ரைட்? அண்ட் ஈவென்ச்சுவலி இட் வில் பி ஃபால் ஆஃப், ரைட்? அண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன சால்ட் கிறிஸ்டல்ஸ் எல்லாமே வந்து ஸ்பிளிட் ஆகி தனித்தனி இண்டிவிஜுவல் கிரைன்ஸா மாறினதுக்கு அப்புறம் இட் வில் பி ஃபாலிங் அவே, ரைட்? இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் கிரானுலர் டிஸ்இன்டெகிரேஷன் ஆர் கிரானுலர் ஃபோலியேஷன், ரைட்? திஸ் இஸ் ரிகார்டிங் சால்ட் வெதரிங். நெக்ஸ்ட் இஸ் மாஸ் வேஸ்டிங், ரைட்? ஓகே, இப்போ வந்து எர்த்ல இருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியல் மேலேயுமே வந்து எர்த்தோட கிராவிட்டி வந்து இட் இஸ் ஆக்டிங் அப்பான், ரைட்? இன் ஆல்சோ திஸ் பெட் ராக்லயும் சரி. அண்ட் நம்ம இந்த வெதரிங் ப்ராசஸ்னால நமக்கு வெதர்டு மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, லைக் எரோடட் மெட்டீரியல் கிடையாது, வெதர்டு மெட்டீரியல். அந்த ராக்ஸ் பக்கத்துல எரோடா இருக்கக்கூடிய ஃப்ராக்மெண்ட்ஸ் இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி ஸ்லைடிங் அவே, ரைட்? அது வந்து இட் வில் பி அந்த எர்த்தோடைய சர்ஃபேஸ்ல இருந்து இட் வில் பி கம்மிங் டவுன், ரைட்? இப்போ இதுதான் ராக் அப்படின்னா இதுல இருந்து இதெல்லாமே வந்து எரோடட் மெட்டீரியல், சாரி வெதர்டு மெட்டீரியல். இதெல்லாமே வெதரிங் ப்ராசஸ்ல அண்டர்கோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா டியூ டு திஸ் கிராவிட்டி தே வில் பி கம்மிங் டு டவுன் ஸ்லோப், ரைட்? இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இது டோட்டலா நம்ம வந்து மாஸ் வேஸ்டிங் கீழே படிக்கிறோம், ரைட்? இது கிளியர் ரிகார்டிங் மாஸ் வேஸ்டிங்? புரியுதா இல்லையா மாஸ் வேஸ்டிங்? எஸ் மேம். புரியுது மேம். Okay. We are completing this weathering now.
எஃபெக்ட்ஸ் ஆஃப் வெதரிங். இப்போ வெதரிங்னால என்னெல்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, லைக் this weathering and erosion, they tend to level down the irregularities of landforms and create a peneplain, right? Which means இதுக்கு மேல இங்க வெதரிங்கே நடக்க முடியாது, எந்த ஒரு எரோஷனும் இந்த ரீஜியன்ல நடக்க முடியாது. அந்த ரீஜியன் தான் வந்து we are calling it as peneplain. இது வந்து ரெண்டு ஸ்பெல்லிங் இருக்கு, PENE PLANE. இதுவும் ஒரு ஸ்பெல்லிங், இல்ல அப்படின்னா PENE PLAIN. இது ரெண்டுமே வந்து ஒரே வேர்ட் தான், ரைட்? The spelling only differs. And the weathering and erosion இதுக்கு வந்து லேண்ட்ஃபார்ம்ஸ்ல இருக்கக்கூடிய irregularities வந்து கம்மி பண்ணிட்டு ஒரு ரீஜன் கால்ட் பெனிப்ளேன்ங்கிற ரீஜனை வந்து கிரியேட் பண்றது தான் வந்து இதோடைய எய்ம்னு கூட வச்சுக்கலாமே. திஸ் பெனிப்ளேன்ங்கிறது என்ன அப்படின்னா, அதுல ஃபர்தரா எந்த ஒரு எரோஷனும் எந்த ஒரு வெதரிங்குமே அங்க நடக்க முடியாது. அது அந்த ரீஜன் தான் நம்ம வந்து பெனிப்ளேன் சொல்றோம், ரைட்? நெக்ஸ்ட், இப்போ ஒவ்வொரு வெதரிங் ஏஜென்ட்னாலையும் ஒவ்வொரு லேண்ட்ஸ்கேப்போ இல்ல ஒரு கைண்ட் ஆஃப் லேண்ட் ஃபார்மோ என்ன ஆகும்னா ஃபார்ம் ஆகும், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த விண்ட் எரோஷன் இருக்கு இல்லையா, அப்போ ஸ்ட்ராங் விண்ட் எரோஷன் நடக்குது அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இன்செல்பர்க்ங்கிற ஒரு லேண்ட் ஃபார்ம் வந்து ஃபார்ம் ஆகும், ரைட்? இன்செல்பர்க் இஸ் நத்திங் பட் 1 minute. எஸ், இப்போ வந்து ஒரு பிளைன் ரீஜியன்ல ஒரே ஒரு ஹில் மட்டும் நிற்கும், ரைட்? ஒரு ராக்கோ இல்ல ஒரு ஹில்லோ, அதுதான் வந்து இன்செல்பர்க், ரைட்? இட் இஸ் சிமிலர் லைக் வேல் பேக், ரைட்? வேலுடைய பேக் சைட்ல எப்படி இருக்குமோ அந்த ஷேப்ல நமக்கு ஒரு ராக் வந்து இருக்கும், ரைட்? ஒரு ட்ரை ரீஜியன்ல. இதுதான் நம்ம வந்து இன்செல்பர்க்னு சொல்றோம். It is formed by this strong wind erosion, right? Next is that sometimes a solid layer of chemical residue covers the soft rock. ஒரு soft rock இருக்கு அப்படின்னா அது மேல சில டைம்ல ஒரு solid layer வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். It is chemical residue, right? It is also this process of weathering. And சில டைம்ல நமக்கு இந்த வெதரிங் ப்ராசஸ்னால சாஃப்ட் லேயர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கும். இதுக்கு மேல இருக்கக்கூடிய லேயர் எல்லாமே வந்து எரோட் ஆயிருக்கும். It will be look like this dome-like structure, and அது நம்ம வந்து it is called as tors, right? These tors are the common features in South Indian landscape, right? This is regarding effects of weathering. And next is that weathering and erosion, right? Weathering-ங்கிறது வந்து degradation, சரியா? இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து it will be degraded. எரோஷன்ங்கிறது என்ன அப்படின்னா அக்ரடேஷன். இப்போ எப்படி டீஃபாரஸ்டேஷன், ஆஃபாரஸ்டேஷன் படிக்கிறோம். டீஃபாரஸ்டேஷனா வந்து மரத்தை வெட்டுறது, ஆஃபாரஸ்டேஷன் வந்து ஃபாரஸ்ட் உருவாக்குறது இல்ல ட்ரீ வந்து பிளான்ட் பண்றது, ரைட்? ஸோ அதே மாதிரி வெதரிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அ டீக்ரேஷன் ப்ராசஸ். டீக்ரடேஷன் நடந்துச்சு அப்படின்னா அக்ரடேஷனும் நடக்கும், ரைட்? விச் மீன் எரோஷனும் அதுக்கு அடுத்த ப்ராசஸ் இது சைமல்டேனியஸா நடந்துட்டே தான் இருக்கும். இப்போ ஒரு ப்ராசஸ் வெதரிங் இருக்கு அப்படின்னா next will be erosion, then it will be deposition, right? It is a continuous and simultaneous process. இதுக்கு முன்னாடி நம்ம வெதரிங் பார்த்தோமா, வெதரிங்கிறது வந்து இது ஒரு ஸ்டாட்டிக்கான ப்ராசஸ். எந்த இடத்துல அது டிஸ்இன்டகிரேட் ஆகுதோ அதே இடத்துல மட்டும்தான் இருக்கும், ரைட்? தட் இஸ் வெதரிங். இது எரோஷன்ங்கிறது வந்து இட் இஸ் அ மொபைல் ப்ராசஸ், ரைட்? இட் வில் பி மூவிங், ரைட்? இட் வில் பி ஹேவிங் சம் மோஷன், ரைட்? நவ் இப்போ வெதரிங்ல வந்து அது ஸ்டாட்டிக் ப்ராசஸ். அது எப்படி அந்த ராக்ல இருந்து கீழே விழும் அப்படின்னா டியூ டு திஸ் கிராவிட்டி அலோன். அதுல கிராவிட்டிங்கிற ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே ஆக்ட் ஆகாது. எரோஷன்ங்கிறது வந்து இதுல நிறைய எரோடிங் ஏஜென்ட்ஸ் இருக்கு. கேன் யூ நேம் சம் எரோடிங் ஏஜென்ட்ஸ்? இப்போ இங்க வெதர்டு ஃபிராக்மெண்ட்ஸ் இருக்கு. எதன் மூலமாலாம் இது வந்து எரோட் ஆகலாம், லைக் டிராவல் பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த ஃபிராக்மெண்ட்ஸ்லாம்? wind, rainfall, நெக்ஸ்ட் currents, ஓஷன் கரண்ட்ஸ், வேவ் சேர்த்துக்கலாமா இங்க? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்று கேப்பா. Anyone? Rivers, right? Rivers, glaciers, ஏன்னா அது வந்து கண்டினியூஸா மெல்ட் ஆகும், திருப்பி ஃப்ரீஸ் ஆகும். ஸோ இதன் வழியாகவும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எரோஷன் வந்து நடந்துட்டு இருக்கும், ரைட்? இஸ் இட் கிளியர் நவ்? ஓகே, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் வெதரிங். இப்போ வந்து சாயில் ஃபார்மேஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து வெதரிங் தான். இந்த வெதரான மெட்டீரியல் தான் திருப்பி இது எரோஷன் டெபோசிஷன் போய் ஃபர்தரா நமக்கு வந்து சாயில் வந்து ஃபார்ம் ஆகும், ரைட்? அண்ட் இப்போ இருக்கக்கூடிய அயன் ஓர்ஸ்லாம் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னு வைக்கலாம். இப்போ ஃபர்தரா நெக்ஸ்ட் அயன் ஓர்ஸே இல்லாம போயிடும் இல்ல? இப்போ வெதரிங்னால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய சில வேல்யூபிள் ஓர்ஸ் உடைய கான்சென்ட்ரேஷன் என்ன ஆகுது அப்படின்னா அது ரீட்டர்ன் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ இட் இஸ் என்ரிச்சிங் தி சில ஓர்ஸ், ரைட்? சம் சர்டன் வேல்யூபிள் ஓர்ஸ் எல்லாமே வந்து it will be enriching by this the process of weathering. And second one is that
இட் ஆல்சோ ஹெல்ப் இன் திஸ் என்ரிச்மெண்ட் ஆஃப் சாயில்ஸ், ரைட்? இப்போ இந்த வெதரிங் மட்டும் இல்லை அப்படின்னா இருக்கக்கூடிய மெட்டீரியல் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம் எல்லாத்தையும் அப்படின்னா there will be nil, right? Nothing will be there to extract. இதுதான் நம்ம என்ரிச்மெண்ட்னு சொல்றோம், ரைட்? இப்போ இந்த வெதரிங் ப்ராசஸ் இதெல்லாம் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து இந்த ஓர்ஸ் எல்லாமே வந்து இட் வில் பி கெட்டிங் ரெப்ளெனிஷ்ட். இது ரொம்ப ஸ்லோயர் ரேட்ல நடந்தாலுமே வந்து இட் வில் பி ரெப்ளெனிஷ்ட் அகைன் அண்ட் அகைன், ரைட்? இன் a slower time period. This is all about weathering. Is there any doubt till now? No, ma'am. Okay. We have completed this concept of weathering and what next? Rocks நம்ம பார்த்தாச்சு. Next is the landforms. Geomorphology-ல last topic வந்து landforms. ஒரு நிமிஷம். Yes. Okay. Geomorphology last topic. இது இன்னைக்கு முடிக்க முடியாது. We shall start some of the topics today, right? Before getting into the landforms, do you want me to discuss about anything? Right. Apart from geography? இல்ல ஒரு 2 क्वेश्चन சால்வ் பண்றீங்களா regarding biogeography? Yes, ma'am. ஓகே, 2 क्वेश्चंस பார்க்கலாம், சால்வ் பண்ண முடியுதாங்க. அதுக்கப்புறம் we shall continue with this. Okay, let's read this. Answer தெரிஞ்சிருச்சா இல்ல? Okay, let's see this. Contour bunding is a method of soil conservation. It is used in எந்த region use பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க, right? First one is that desert margins liable to strong wind actions, right? And second one will be low flat plains which is close to stream courses liable to flooding, right? இப்போ வந்து low flat plainsல எங்கெல்லாம் நமக்கு வந்து flood வரதுக்கு சான்சஸ் இருக்கோ அந்த இடத்துல நமக்கு இது யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. And third one will be scrublands liable to spread of weed growth. Weedனா வந்து unwanted plants, right? அந்த இடத்துல நமக்கு வந்து இது யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. Fourth option will be none of the above. Can you tell your answer? ஏதான் மேம். Okay, how? ஆமா, கான்டோர் ஃப்ளோயிங்னா வந்துட்டு கான்டோர்னா அந்த பேட்டர்ன் வைஸ் ஃப்ளோ பண்றதாங்க. ஓகே. ஓகே. அப்போ வந்துட்டு லோ ஃபிளாட் பிளேன்ஸ் மேம். See, I'm just still do. நான் வந்து ஓகே தான் சொன்னேன். நீங்க சொன்னது கரெக்ட் தப்பு அது எதுவுமே நான் மீன் பண்ணல. மேம் இல்ல மேம், பி மேம். கான்டோர் ஃப்ளோயிங்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன நினைச்சேன்னா ஃபீல்டு சுத்தி பெரிய ட்ரீஸ்லாம் இது பண்ணுவாங்க மேம். ஏன்னா விண்ட் இரோட் பண்ணாம இருக்கிறது அது நினைச்சேன். ஓகே மேம், ஃப்ளோயிங் பேட்டர்னா அப்ப பி தான் நினைக்கிறேன். Okay, I got a response of D and for D another one has been responded. இன்னொரு 3 பேர் இருக்கீங்க, பதில் சொல்லிட்டீங்கன்னா இல்ல 2 பேர் தான். The answer is D, right? Contour bundingறது வந்து நேற்று வந்து டெரேஸ் ஃபார்மிங் பார்த்தோமா, லைக் மவுண்டைன் ரீஜியன்ஸ்ல சாயில் எரோட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காண்டி டெரேஸ் கல்டிவேஷன் வந்து இருக்கும், ரைட்? அதுல அந்த ஃபார்ம் ஆஃப் வாட் டு சே லைக் அந்த டெரேஸ்ல இருந்து மண்ணு கீழே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா they will be raised some சில கார்னர்ல மட்டும் ரைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, ரைட்? ஸோ இட் இஸ் ரிலேட்டட் டு டெரேஸ் கல்டிவேஷன். ஸோ இதுல 3மே கிடையாது. இஸ் இட் கிளியர் ஷிவா? சிவசஞ்சயரும் எஸ் மேம். யா, இது புரியுதா? லைக் டெரேஸ் கல்டிவேஷன்ல தான் நமக்கு இந்த கான்டோர் பண்டிங் வந்து இருக்கும். டெசர்ட் மார்ஜின்ஸ்ல வந்து நம்ம கல்டிவேட்டே பண்ண மாட்டோம். அந்த சாயில் வந்து கன்சர்வ் பண்ணாலும் இட் இஸ் நாட்
much important for them. Yes, ma'am. Okay, plain regionsல இது தேவைப்படாது. So regarding this contour bunding, it is related with that terrace cultivation. Let's see this. And terracing and the contour bunding, which divide the hill slope into numerous small slopes, right? இந்த மாதிரி அடுக்கடுக்கா வச்சிருப்பாங்க, right? And இது என்ன பண்ணும் அப்படின்னா, it will be checking the flow of water, and அங்க இருக்கக்கூடிய சாயில் வந்து இந்த மாதிரி லைக் டிஃப்ரெண்ட் ஸ்லோப்ஸ் இருக்கிறதுனால it will be absorbing, right? So இதன் மூலியமா அவங்க சாயில் எரோட் ஆகிறது வந்து சேவ் பண்றாங்க. This is regarding this contour bunding. And next is soil conservation. Preventing soil erosion or diminished fertility due to this excessive use. We know that, right? Soil வந்து ஒரு ஹை ரேட்ல நம்ம வந்து எரோஷன் நடந்துட்டே இருக்கு. அண்ட் ஆல்சோ இருக்கிற சாயிலுமே வந்து அதோடைய ஃபர்டிலிட்டி செக் பண்ணி பார்க்கும்போது, அதோட ஹெல்த் செக் பண்ணி பார்க்கும்போது இட் இஸ் டீக்ரேடிங், ரைட்? ஸோ இதை ப்ரொமோட் பண்றதுக்காண்டி there is some scheme related this soil health. Can anyone tell? ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. இல்லை எல்பி, there is some system called soil health card ன்னு ஒன்று இருக்கு, ஒரு ஸ்கீம். இதன் வழியா வந்து எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் வந்து அவங்களுடைய சாயில they can test, லைக் அதுல என்னென்ன நியூட்ரியன்ஸ்ல வந்து கம்மியா இருக்கு, ஸோ அதை பொறுத்து அவங்க என்னென்ன மேன்யூஸோ இல்லை ஃபர்டிலைசர்ஸோ வந்து சாயிலுக்கு ஆட் ஆன் பண்ணலாம்னு சொல்லிட்டு there is some scheme regarding this soil health card. Is it clear? Yes, ma'am. Okay. And this is some other methods like strip cropping, no-till farming, contour ploughing, and terrace farming, right? This will be used for this soil conservation process. Yes. Let's see this. இது ஆன்சர் பண்ண முடியுதானே? Which of the following adds nitrogen to the soil? இதுல என்னென்ன ப்ராசஸ் மூலியமாலாம் வந்து நம்ம சாயிலுக்கு நைட்ரஜன் ஆட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தட் எக்ஸ்கிரீஷன் ஆஃப் யூரியா பை அனிமல்ஸ், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் burning of coal by man. Third one will be death of vegetation, right? First one என்ன அப்படின்னா 1 only, second option வந்து 2 and 3, third one only வந்து 1 and 3, and D will be 1, 2, 3. Any other? Not sure. A. Okay. இப்போ வந்து அனிமல்ஸ் உடைய எக்ஸ்கிரீஷன், which means அவங்களுடைய வேஸ்ட்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா we'll be getting யூரியா, ரைட்? ஸோ இதுல இருந்து நமக்கு வந்து நைட்ரஜன் வந்து கிடைக்கும், ரைட்? அண்ட் நம்ம வந்து கோலை பர்ன் பண்றது மூலயமா இட் வில் பி லைக் இட் இஸ் அ எனர்ஜி சோர்ஸ். இதனால நமக்கு சாயில்ல போய் எதுவுமே ஆட் ஆகாது, ரைட்? பொல்யூஷன் வேணா ஆட் ஆகும், அதை தாண்டி வேற எதுவுமே it is not related to soil, right? Burning of coal by man. And the third one will be coal is completely கார்பன் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட், ரைட்? அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ கோல் எரிச்சோம் அப்படின்னா there will be smoke, ash, இதுதான் வந்து வரும், ரைட்? ஸோ இட் இஸ் நத்திங் டு டூ வித் சாயில். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டெத் ஆஃப் வெஜிடேஷன், ரைட்? ஸோ அதன் வழியாகவும் நமக்கு வந்து நைட்ரஜன் ஆட் அப் ஆகும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் சில பிளான்ட்ஸ்னால என்ன பண்ண முடியாது அப்படின்னா நைட்ரஜனை டைரக்டா யூஸ் பண்ண முடியாது, ரைட்? ஸோ அதனால there is some bacteria, ரைசோபியம் எஸ் லெகுமினஸ் பிளான்ட்ஸ் இருக்கு இல்லையா, லைக் பல்சஸ்லாம் இருக்கும். அதுல என்ன இருக்கும் அப்படின்னா இந்த பிளான்ட்ஸ்ல லெகுமினஸ் பிளான்ட்ஸோட ரூட்ஸ்ல இருக்கும். ரூட்ஸ்ல வந்து there will be நாடுல்ஸ் இருக்கும், ரைட்? which means முடிச்சு மாதிரி இருக்கும். அதுல என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பாக்டீரியா வந்து இருக்கும், ரைட்? இந்த பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா it will be converting this நைட்ரஜன், அது வந்து அந்த பிளான்ட் யூசபிள் ஃபார்மேட்ல அந்த நைட்ரஜனை வந்து கொடுக்கும். That is the work of this rhizobium. It is also called as nitrogen fixating bacteria, right? And இது வந்து உங்களுக்கு EVSல வரக்கூடிய டாபிக்ஸ் தான். ஸோ இது சாயில் கீழே இருக்கிறதுனால இது ஜியாகிரபி கீழே வந்திருக்கு. அண்ட் kindly note this, right? Nitrogen fixating bacteria. And also lightning இருக்குல்ல, மின்னல் அடிக்கிறது மூலியமாகவும் it will be converting those nitrogen, அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய நைட்ரஜனை வந்து it will be converting into பிளான்ட் யூசபிள் ஃபார்மேட்ல என்ன பண்ணும் அப்படின்னா நைட்ரஜன் வந்து கொடுக்கும். இந்த லைட்னிங் ப்ராசஸ் வந்து இன்னொன்று வந்து இந்த ரைசோபியம் பாக்டீரியா. இது வந்து லெக்யூமினஸ் பிளான்ட், தட் இஸ் பல்சஸ்லாம் இருக்கு. லெக்யூமினஸ் பிளான்ட்ஸ்ல வந்து there will be root nodules, right? which means அதோடைய ரூட்ஸ்ல there will be kind of முடிச்சு மாதிரி இருக்கும், ரைட்? அதுல தான் இந்த பாக்டீரியாஸ்லாம் இருக்கும். இது கிளியர் ரிகார்டிங் திஸ்? இதோட ஆன்சர் வந்து 1 and 3 தான்.
அண்ட் அனிமல் வேஸ்ட் லைக் யூரியா, யூரிக் ஆசிட். யூரிக் ஆசிட் வந்து பேர்ட்ஸோட யூரின்ல இருக்கும், ரைட்? நெக்ஸ்ட் இஸ் தட் டெத் ஆஃப் வெஜிடேஷன் ஆட் நைட்ரஜன் இன் த ஃபார்ம் ஆஃப் நைட்ரேட்ஸ் டைரக்ட்லி டு தி சாயில், ரைட்? இதே நம்ம கோலை வந்து பர்ன் பண்ணும்போது இட் ரிலீசஸ் கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் ஏர் பொல்யூட்டன்ஸ் டு தி அட்மாஸ்பியர். இதனால ஆசிட் ரெயின் வேணா வரலாம். அது தவிர இட்ஸ் நத்திங் டு ரிலேட்டட் வித் திஸ் சாயில் ஃபர்டிலிட்டி. இது கிளியர் நவ்? Yes, ma'am. இது நேற்று பார்த்தாச்சு, இதுவும் பார்த்தாச்சு. இது மைனர் மினரல்ஸ் பார்த்தா தான் அது தெரியும். ஓகே, தட்ஸ் ஆல் ரிகார்டிங் திஸ் ஜியோமார்ஃபாலஜி. நாளைக்கு வேற செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வரேன். ஓகே, ஓகே, let's start with this landforms. ஒரு ஓவர்வியூ மட்டும் பார்ப்போம். அண்ட் ஃப்ளூவியல்ங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் ரிலேட்டட் டு ரிவர்ஸ், ரைட்? ரிவர்ஸை சார்ந்து இருக்கக்கூடிய லேண்ட்ஃபார்ம்ஸ் தான் வந்து we are studying under this fluvial landforms, ரைட்? இதுல 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து fluvial erosional landforms, இன்னொன்று fluvial depositional landforms. இப்போ இந்த ரிவர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து மூவ் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். இது இப்படி மூவ் ஆகுறதுனால எரோஷன் ப்ராசஸ்ல இது என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் பி ஃபார்மிங் சம் லேண்ட் ஃபார்ம்ஸ், ரைட்? இந்த ரன்னிங் வாட்டர் இதே இது இட் இஸ் கம்மிங் அண்ட் திஸ் எரோஷன். இதே இது டெபாசிட் பண்ணும்போது நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, there will be some landforms. அது நம்ம வந்து fluvial depositional landforms கீழே படிப்போம், ரைட்? இஸ் இட் கிளியர் ரிகார்டிங் fluvial depositional and erosional? Okay. Now, this fluvial process, it may be divided into 3 physical phases, right? One வந்து erosion, first erode ஆகி போறது, and அது வந்து transport பண்ணி போறது வந்து second one, third one வந்து it will be deposition, right? These 3 things are related to this fluvial landforms, and let's discuss one by one. Fluvial erosional landforms, right? First என்ன அப்படின்னா river valley formation, right? இப்போ river வந்து initial stagesல there will be some phases for this river, right? First one is that young, and the second one will be mature state, and the third one will be old, right? இந்த 3 ஸ்டேட்டுமே வந்து ஒரு ரிவருடைய river course வச்சு we can tell this, right? First we are going to discuss about this river valley formation. Now, இப்போ ஒரு ஸ்ட்ரீம் வந்து வருது அப்படின்னா லைக் அதோட ரிவர் அது போற வழி ஃபுல்லுமே நம்ம வந்து ரிவர் வேலின்னு சொல்லி சொல்றோம். And at different stages of this erosional cycle, that valley occurs different profiles, right? Over time, over stage la it will be acquiring some different shape and கூட வச்சுக்கோங்களேன், ரைட்? இப்போ யங் ஸ்டேஜ்ல பார்க்கும்போது இந்த வேலி எப்படி இருக்கும் அப்படின்னா, it is quite deep, right? And also it is quite narrow and with a steep wall like sides and a convex slope, which means this is valley. ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஸ்ட்ரீம் போற வழியில நமக்கு வந்து டீப்பா ஒரு வேலி வந்து ஃபார்ம் ஆயிருக்கும், அண்ட் ஆல்சோ அது ரொம்ப நேரோவா இருக்கும், ரைட்? ரொம்ப ஒடுக்கமா இருக்கும், வைடாலாம் இருக்காது, ரைட்? அண்ட் ஆல்சோ இது நம்ம என்ன நேம்ல எல்லாம் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னா, இந்த நேம் ஆஃப் கார்ஜ் ஆர் கார்ஜஸ் ஆர் கேனியான்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேம்ஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, we are referring this deep V-shaped valleys, right? அண்ட் இதெல்லாம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, லைக் சில டைம்ல இது இப்போ ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும் போது இட் கேன் லெட் டு வாட்டர் ஃபால்ஸ் வந்து இதனால ஏற்படலாம், ரைட்? அண்ட் இது வந்து பிளைன்ஸ்க்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி இட் கேன் ஃபார்ம் திஸ் வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் சம் அதர் ஸ்ட்ரக்சர். லெட்ஸ் டிஸ்கஸ் ஒன் பை ஒன். வாட் வி ஹவ் சீன் டில் நவ் அப்படின்னா, ரிவர் இருக்கு. இப்போ ரிவர் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் வில் பி தட் இஸ் யங் ஸ்டேஜ், ரைட்? யங் ஸ்டேஜ்ல நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வி ஷேப்டு வேலி இருக்கும். அண்ட் இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, we are calling it as gorge, right? GORG, right? Gorges. இது எங்க இருக்கு அப்படின்னா, it is mostly we can see these rivers in Himalayas, right? Himalayan rivers la we can witness this gorge. And next is that most Himalayan rivers pass through the deep gorges, right? And இதோட depth வந்து சில டைம்ஸ்ல சில ரிவர்ஸ்ல it is more than 500 meters, right? அது பிளைன்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி அவ்வளோ ஹைட்ல இருந்து it will be coming, right? And இந்த கார்ஜ் இருக்கு இல்லையா, இதோட எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் தான் வந்து we are calling it as canyon, right?
and a Grand Canyon of the Colorado River in Arizona, that is in USA. இதோட depth வந்து it is about 2.88 kilometer, right? And this is regarding young stage. Next is that river valley formation லேயுமோ next is that tributary valley, right? இது வந்து ஒரு மெயின் வேலிக்கு மேல நமக்கு வந்து ஒரு tributary valley இருக்கும், and it will be separated from it by a steep slope. இந்த ரெண்டுக்கும், இந்த மெயின் வேலிக்கும் இந்த tributary valleyக்கும் there will be some steep slope will be there, right? And அதுல இருந்து வரதுதான் வந்து நமக்கு வாட்டர் ஃபால் வரலாம், இல்ல அப்படின்னா there will be some other structure will be formed there, right? இப்போ இந்த யங் வேலி வந்து it will be attaining maturity அப்படின்னா இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதோட எரோஷன் வந்து ரொம்ப ப்ராமினெண்டா இருக்கும். அந்த வேலி இருக்கு இல்லையா, அது இது வந்து ஃபிளாட்டன் ஆக ஆரம்பிக்கும், ரைட்? தட் இஸ் இன் தி மெச்சூர் ஸ்டேட். லெட்ஸ் டிஸ்கஸ் ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் வந்து யூத் ஸ்டேஜ். இந்த யூத் ரிவர் எல்லாமே, ஐ மீன் யங் ரிவர்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா அதோடைய சோர்ஸ்ல இருந்து ரொம்ப ஃபாஸ்டா ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும், and the energy will be higher, right? It is in the young stage of this river, right? younger rivers எல்லாமே வந்து அதோடைய சோர்ஸ்ல இருந்து ரொம்ப பக்கமா தான் ஐ மீன் அந்த சோர்ஸ்ல இருந்து it will be coming and it will be fast flowing, and அங்க வந்து there will be some high energy environment, right? And also அதோடைய சோர்ஸ் இருக்கு இல்லையா, அதோடைய டாப்ல வந்து there will be some headward erosions will be there, right? And let's discuss this headward erosion here. இப்போ அந்த ரிவர் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி லைக் எரோஷன் வந்து அங்க ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும், ரைட்? அண்ட் இட் காசஸ் த ஆரிஜின் டு மூவ் பேக் அவே ஃப்ரம் தி டைரக்ஷன் ஆஃப் தி ஸ்ட்ரீம் ஃப்ளோ. இது எந்த இடத்துல ஸ்ட்ரீம் ஃப்ளோ ஆகுதோ இதுல இருந்து இட் வில் பி கோயிங் இன் பேக்வர்ட் டைரக்ஷன், ரைட்? ஸோ இதனால இந்த ஸ்ட்ரீம் சேனல் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி கெட்டிங் லென்த், ரைட்? ஏதாவது புரியுதா இதுல ரிவர் வேலி ஃபார்மேஷன்ல? Can anyone respond? புரியுது மேம். ஓகே, இப்போ வந்து what we have seen இப்போ வரைக்கும் அப்படின்னா யங் ஸ்டேஜ்ல அது எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல இருந்து it will be coming in a high speed, சரியா? அப்படி ஹை ஸ்பீட்ல வரும்போது இதுக்கு ஹை எனர்ஜி இருக்கும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹெட்வர்ட் எரோஷன் வந்து நடக்கும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரீம் சேனல்ல இந்த ஆரிஜின் it will be quite moving back, right? ஸோ இந்த இடத்துல it will be going away. ஸோ இந்த ஸ்ட்ரீம் ஃப்ளோவோட டைரக்ஷன் வந்து இது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரீம் சேனலை இன்னும் கொஞ்சம் லென்தன் பண்ணும், ரைட்? தட் இஸ் ரிகார்டிங் திஸ் ஹெட்வர்ட் எரோஷன். நவ் லெட்ஸ் டிஸ்கஸ் திஸ் யூத் ஃபேஸ் ஆஃப் திஸ் ரிவர் கோர்ஸ். அண்ட் அந்த மவுண்டைன்ல தான் மோஸ்ட்லி ரிவர்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? ஈவன் தோ அந்த ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடத்துல ராக் வந்து ரொம்ப ஹார்டா இருந்தாலுமே வந்து இட் வில் பி ஹேப்பனிங், இந்த ஹெட்வர்ட் எரோஷன் வந்து நடக்கும், ரைட்? அண்ட் இந்த யூத் ஃபேஸ்ல தான் நமக்கு வந்து ஸ்டீப் சைடட் வி ஷேப்டு வேலிஸ் வந்து இருக்க ஆரம்பிக்கும், ரைட்? அண்ட் ஆல்சோ வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் ராபிட்ஸ் ஆர் தி கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் திஸ் யூத். அதோட ஸ்பீட், அதோட எனர்ஜிலாம் வந்து இட் வில் பி சோ ஹையர். நெக்ஸ்ட் மெச்சூரிட்டி. இந்த ரிவர்ஸ் மெச்சூர் ரிவர்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா they will be having this lower energy systems, right? இதோட எனர்ஜி வந்து it will be quite lower, and there will be some like river இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த பென்ஸ்ல எல்லாம் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எரோஷன் நடக்க ஆரம்பிக்கும், ரைட்? ஸோ இட் வில் பி கிரியேட்டிங் சம் ஸ்ட்ரக்சர்ஸ் கால்ட் நியண்டர்ஸ். வில் பி சீயிங் திஸ் லேட்டர், ரைட்? ஸோ இந்த பென்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா இதோட இங்க இருந்து ரிவர் ஃபோர்ஸா வரும் இல்லையா, லைக் இப்போ வந்து இட் வில் பி ரெடியூஸ்ட் இன் ஸ்பீட், அதோட எனர்ஜி ரொம்ப கம்மியா இருக்கும் ரிலேட்டிவ்லி. ஸோ இதோட செடிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த பெண்ட் இந்த ரீஜன்ஸ் வந்து இட் வில் பி கெட்டிங் செடிமெண்டட், ரைட்? அண்ட் ஆல்சோ அண்ட் இந்த டெபாசிஷன் வந்து இந்த பென்ஸ்ல இருக்கக்கூடிய ரிவர் பென்ஸ்ல தான், ஐ மீன் ரிவர் பெட்ஸ்ல இட் வில் பி டெபாசிட்டிங், ரைட்? திஸ் இஸ் ரிகார்டிங் மெச்சூர் ரிவர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஓல்ட் ஏஜ். ஓல்ட் ஏஜ்ங்கிறது என்ன அப்படின்னா ரிவர் மவுத். ரிவர் மவுத்னா என்ன? எனிவன்? ரிவர் உருவாகுற இடம் இல்ல, அது வந்து நம்ம ஸ்ட்ரீம்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான் ரிவர் மவுத்ங்கிறது. வந்து அது எங்க போய் கடல்ல சேருதோ, அது ஒரு சீலையோ இல்ல ஒரு கடல்லையோ இல்ல ஒரு பே இல்ல அப்படின்னா ஒரு கல்ஃப்ல போய் ஜாயின் ஆகும் இல்லையா, அதோடைய வாட்டர் ஃபுல்லா கொண்டு போய் ஒரு இடத்துல டெபாசிட் பண்ணும்ல, அதுதான் வந்து ரிவர் மவுத். இப்போ இந்த ரிவர் மவுத் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இதோட செடிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இட் வில் பி டெபாசிட்டட், ரைட்? ஸோ இந்த இடத்துல ஐ மீன் இப்போ வந்து we can tell like this. இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, இட் இஸ் யங், அண்ட் இது வந்து பிளைன்ஸ், இங்க நமக்கு வந்து ஒரு ஓஷன் இருக்கு, சரியா? இப்போ இங்க இருந்து வரும்போது இந்த ஹைட்ல இருந்து இறங்கும் போது இட் வில் பி இன் அ ஹையர் ஸ்பீடு, ரைட்? இப்போ இது இங்க வந்து ஹிட் ஆகும்போது இட் இஸ் அ மெச்சூர் ஸ்டேஜ், ரைட்? இங்க வரும்போது இது கம்மியா இருக்குல்ல அதோட ஸ்பீட் எல்லாம் இந்த இடத்துல. ஸோ இதோட எரோஷன் அது கொண்டு வந்தது எல்லாமே வந்து இங்க டெபாசிட் பண்ண ஆரம்பிக்கும்.
ரிவர் பெட்ஸ்ல அண்ட் இட் வில் பி கம்மிங் லைக் திஸ். இது வந்து இதான் ரிவர் மவுத், எந்த இடத்துல ஜாயின் ஆகுதோ இது ரிவர் மவுத். ஸோ இங்கே வரும்போது ஸ்பீட் வில் பி ரெடியூஸ்ட், ரைட்? ரொம்ப ஸ்லோவாக தான் இந்த இடத்துல வந்து டெபாசிட் பண்ணும். இஸ் இட் கிளியர் நவ்? யங், மெச்சூர், ஓல்டு. Yes, ma'am. Yes. Now, as the river became shallower, more deposition occurs. இப்போ இங்க வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து ரொம்ப எலிவேட்டட் ஸ்பேஸஸ் ஸ்பீடா வரும். அதுக்கப்புறம் வந்து பிளெயினா இருக்கலாம், இல்ல பிளாட்டியூஸா கூட இருக்கலாம். தென் இங்க வந்து சேரும்போது அதோட டெபாசிஷன் எல்லாமே வந்து இங்க வந்து கொடுத்துரும், ரைட்? பெரிய பெரிய கல்லெல்லாம் இங்க டெபாசிட் பண்ணுதுன்னு வைங்களேன். மீதி இருக்கக்கூடிய அலுவியல் டெபாசிட்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா it will be depositing here, right? So இந்த இடத்துல it is relatively shallower. இங்க ரொம்ப டெப்தா இருக்கும் இந்த ரீஜியன்ல, இது ரொம்ப வேலிஸா இருக்கும். இங்க வரும்போது இது ரொம்ப ஷாலோவர் ரீஜனா இருக்கும், ரைட்? அண்ட் இதன் மூலியமா நமக்கு என்னெல்லாம் ஃபார்ம் ஆகலாம் அப்படின்னா ஐலாண்ட்ஸ், டெல்டாஸ், இந்த மாதிரி நிறைய லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து இங்க ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், ரைட்? Next is that as the sediment is laid down, the actual mouth of the river moves away from the source into the sea or lake, forming a delta, right? இப்போ வந்து this image, I guess. See this? இது வந்து டெல்டா ஃபார்மேஷன். இங்க இருந்து வரது, ஐ மீன் மவுண்டைன்ல இருந்து வந்திருக்கும். இங்க இருந்து மெச்சூர் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் இது வந்து கடல்லையோ இல்ல ஒரு ஓஷன்லயோ அது வந்து டெபாசிட் பண்ணுது அதோடைய எரோஷன் ஃபுல்லும் அப்படின்னா இந்த மாதிரி செவரல் டிஸ்ட்ரிபியூட் நிறைய பிரான்ச்சஸா என்ன ஆகும் அப்படின்னா it will be going like this, ரைட்? அது கொண்டு வந்த செடிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த ரீஜன்ல வந்து it will be depositing. ஸோ இதெல்லாம் தான் வந்து we are collectively calling it as delta, right? Is it clear now? ரைட், மவுண்டைன்ல இருந்து ஆரிஜினேட் ஆகி பிளைன்ஸ், அதுக்கப்புறம் போய் டெல்டா ஃபார்மேஷன்ல it will be ending up. புரியுதா? புரியுது மேம். ஓகே, இப்போ வந்து எரோஷன் பேசிஸ்ல நம்ம அதோட லேண்ட் ஃபார்ம்ஸ் என்னன்னு பார்த்துட்டு இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் இஸ் தட் வாட்டர் ஃபால்ஸ், ரைட்? அண்ட் ஒரு பெரிய ஹைட்ல இருந்து நமக்கு நிறைய அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து ஃபால் ஆகுறதா நம்ம வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்றோம், ரைட்? இது வந்து அந்த ரிவரோடைய யூத் ஸ்டேஜ்ல தான் நமக்கு இது நிறைய இடத்துல வாட்டர் ஃபால்ஸ் வந்து நமக்கு தெரியும், ரைட்? ஏன்னா அந்த இடத்துல நமக்கு எலிவேட்டட் ஹைட்ஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து மெச்சூர் ஸ்டேஜ் வரும்போது இது வந்து பிளைன் ரீஜனுக்கு வந்துடும், ரைட்? நவ் இப்போ இது எதனால நடக்கும் அப்படின்னா சில ராக்ஸ் வந்து அது வந்து எரோட் ஆகாம அது ரொம்ப ரெசிஸ்டண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஹார்ட் ராக்ஸா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா அது எரோட் ஆகாம ஒரு ஹைட்ல இருந்து இட் வில் பி ஃப்ளோயிங் டவுன். இப்போ இந்த ராக்ஸ்ல எரோட் ஆயிடுச்சுன்னா அது ஈஸியா அப்படி ஃப்ளோ ஆயிரும், ரைட்? இப்போ இந்த ராக் இப்படி ரெசிஸ்டண்டா இந்த எரோஷனுக்கு அப்படி இருக்கிறதுனால இங்க இருந்து வர்றது இப்படி ஃப்ளோ ஆகி இங்க நமக்கு வாட்டர் ஃபாலா விழுது, ரைட்? நவ் அண்ட் ஆல்சோ த ரிலேட்டிவ் டிஃபரன்ஸ் இன் தி டோபோகிராஃபிக் ரிலேவ்ஸ், விச் மீன்ஸ் இப்போ மவுண்டைன் இப்படி பிளைனா இருந்துட்டா நமக்கு வாட்டர் ஃபாலே இருக்காது. இப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா there is some changes in this topography, right? Which means like இங்க இது வந்து இந்த கிராஸ் செக்ஷன்ல எடுத்து பாக்குறோம்னு வைங்களேன், இதை மட்டும் லைக் வாட்டர் ஃபால்ஸ்ல இருந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இப்போ இது நமக்கு வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆயிருச்சு அப்படின்னா மவுண்டைன் இப்படி ஆயிரும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி டொப்போகிராஃபில சேஞ்சஸ் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வாட்டர் ஃபால் வந்து உருவாகுது, ரைட்? அண்ட் ஆல்சோ த ஃபால் இன் சீ லெவல் அண்ட் ரிலேட்டட் ரீஜூனேஷன் அண்ட் எர்த் மூவ்மெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து நமக்கு வாட்டர் ஃபால்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான ரீசன்ஸ், ரைட்? ஒன் சச் எக்ஸாம்பிள் இஸ் த ஜாக் ஃபால்ஸ் இன் கர்நாடகா அண்ட் it has fall of 260 meters, right? 260 meter height it will be falling this waterfalls, and this is the structure of waterfalls, right? இப்போ வந்து வாட்டர் என்ன ஆகும் அப்படின்னா coming like this, இது வந்து ஹார்ட் ராக், இது வந்து சாஃப்ட் ராக். இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஹார்ட் ராக்ஸ் will be cutting this, அது வந்து அண்டர் கட்டிங்னு சொல்லுவாங்க இந்த ப்ராசஸ். இந்த ராக் வந்து it will be eroded away, and இந்த ஹார்ட் ராக்ல பாதி பார்ட் வந்து it will be like this இல்லையா? இது நம்ம வந்து ஓவர் ஹேங் கொலாப்சஸ்னு சொல்லுவோம், ரைட்? இப்போ வந்து கண்டினியூஸா இங்க எரோஷன், ஐ மீன் வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டே இருக்கு அப்படின்னா, தண்ணி வந்துட்டே இருக்கு அப்படின்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா it will be breaking away, ரைட்? இந்த ஹார்ட் ராக் வந்து it will be eroded away. ஸோ இந்த வாட்டர் இருக்கு இல்லையா, இது என்ன ஆகும் அப்படின்னா it will be retreating, அதோட டைரக்ஷன் அது மாத்திக்கும், ஒன்று பின்வாங்கிக்கும், இல்லை அப்படின்னா it will be retreatingனா திருப்பி அப் ஸ்ட்ரீமா போயிடும், இப்படி கீழால வராம டவுன் ஸ்ட்ரீமா இல்லாம it will be retreating like this, right? எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த ஹார்ட் ராக் வந்து எரோட் ஆனதுக்கு அப்புறம், ரைட்? இங்க கிராக்ஸோ இல்ல எரோட் ஆகிற டைம் பீரியட்ல it will be getting back like this, right? And next is that this is plunge, this is plunge pools. The spelling is wrong here. இங்க G வரும், Gக்கு அப்புறம் E வரும், ரைட்? plunge pools, which means இப்போ இந்த வாட்டர் வந்து டைரக்டா இங்க ஹிட் ஆகுது இல்லையா? ஸோ இந்த இடத்துல எரோஷன் இருக்கும், ரைட்?
லைக் அது ஃபோர்ஸா விழுறதுனால இங்க இருக்கக்கூடிய ராக் மெட்டீரியல்ஸ் will be disintegrated. So it is called as the plunge pool, and it will be developing by this waterfall. And next is this is overhang collapse. இது வந்து it is looking like some steep valleys, right? So it is one of this example for gorges, and we'll be discussing about those potholes in our next class, right? இந்த கிளாஸ்ல பார்க்கலாமா? No, we shall discuss in this next class only. And let's take this attendance. Kritika, Ma'am, எந்த doubts இருக்கா? no doubts, ma'am. Okay. ரம்யா பாபு, எஸ் மேம். எந்த doubts இருக்கா? டவுட்ஸ் இல்லை மேம். Okay. ஆன்சர் நீங்க எதுவும் எழுதி அனுப்பல ரீசன்ட் டேஸ்? கொஸ்டின்ஸ் எனக்கு தெரியல மேம். எதுல கொஸ்டின் போஸ்ட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல மேம். ஆப் ஆக்சஸ் உங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையாமா? இல்ல மேம், இன்னும் இல்லை. ஓகே ஓகே மேம், கொஸ்டின்ஸ் அனுப்புறோம் உங்களுக்கு. ஓகே சரி. ஸ்ரீ ராஜலட்சுமி, Yes, ma'am. எந்த டவுட்ஸ் இருக்கா? No, ma'am. ஓகே. சிவசஞ்சய் அருண், நோ டவுட்ஸ். ஓகே. நீங்களும் ஆன்சர் எழுதி அனுப்பல இல்லையா சிவசஞ்சய் அருண்? லாஸ்ட் வீக் இன்டர்னல்ஸ் சொன்னீங்க. நான் லாஸ்ட் வீக் வரல மேம். ஸோ போர்ஷன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு தான் மேம். ஓகே ஓகே, நோ இஷ்யூஸ். கனிஷ்கா, விபின் லனுதி கனிஷ்கா, Ma'am, no doubts. ஓகே ஓகே, யூ கேன் லீவ் த கிளாஸ். தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.